தந்தை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். இந்த குடியரசு தினத்தில் ஒரு முக்கியமான விவாதத்தை, அதுவும் தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் நாம் இங்கே நடத்தவிருக்கின்றோம். தேச நலனில் எந்த கட்சிக்கு, எந்த அணிக்கு அதிக அக்கறை இருக்கிறது, உண்மையான அக்கறை இருக்கிறது, கூடுதல் அக்கறை இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்றைய நிகழ்ச்சியில் கேட்க இருக்கின்றோம். தேச நலனில் எல்லாருக்குமே அக்கறை இருக்கணும், எல்லாருக்குமே அக்கறை இருக்குது, அதுதான் உண்மை. ஆனால் யார் கூட குறைச்சல், யார் அதிகம் அப்படிங்கிறத ஒரு கட்சிகளும் தங்களுடைய பார்வைகளை இங்கே முன்வைக்க இருக்கிறாங்க. இந்தியாவுடைய தேச நலன் அப்படின்னு சொன்னால் ஒரு குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் கொடி ஏற்றுறது, வந்தே மாதரம் சொல்கிறது, தேசிய கீதம் பாடும்போது எந்திரிச்சு நிற்கிறது, இதுதான் மட்டும்தான் தேச நலனா, தேசபக்தியா அப்படின்னு கேட்டால் அதை தாண்டிய செயல்பாடுகள் அப்படிங்கிறதுல எவ்வளவோ இருக்குது. நம்முடைய அரசியல் சாசனத்தை நாம் ஏற்றுக்கொண்ட தினம் இந்த குடியரசு தினம் அப்படிங்கிறது. அந்த அரசியல் சாசனத்தின்படி நம்ம எப்படியெல்லாம் செயல்படுறோம், நம்ம எப்படியெல்லாம் நாட்டை வழி நடத்துகிறோம் அப்படிங்கிறதுல தேச நலன் இருக்குது. இந்தியாவில் நம்முடைய ஒற்றுமையும் ஒருமைப்பாடையும் எந்த அளவுக்கு நம்ம பேணி காக்கிறோம் அப்படிங்கிறதுல தேச நலன் இருக்குது. இந்தியாவில் எல்லா தரப்பு மக்களும் ஒன்றாக வாழ்வதற்கு நம்ம எப்படியெல்லாம் வழிவகை செய்கிறோம் அப்படிங்கிறதுல தேச நலன் இருக்குது. வறுமையை எப்படி ஒழிக்கிறோம் அப்படிங்கிறதுல தேச நலன் இருக்குது. பெண்களுக்கு எவ்வளோ ஒரே சம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுல தேச நலன் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் சேர்ந்தது தான் நம்முடைய தேசத்தினுடைய நலன் அப்படிங்கிறது. அதை அதிகமாக இங்கே செய்யக்கூடிய கட்சி, அதில் கூடுதல் அக்கறை செலுத்தக்கூடிய கட்சி, அணி இந்த தேர்தல் காலத்தில் எது அப்படிங்கிறது தான் இந்த குடியரசு நாளில் நம்ம பேச இருக்கிறோம். நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களை நான் சுருக்கமாக உங்களுக்கு அறிமுகம் செய்திடுறேன். அறிமுகம் தேவை இல்லைனாலும் கூட முதல்ல தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவை சத்யன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அதே போல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில், மத்தியில் தற்போது ஆளக்கூடிய கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்கள் வந்திருக்கின்றார். அதே போல் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் திரு ஹிதாயத்துல்லா அவர்கள் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் வருகை தந்திருக்கின்றார். நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இளந்தமிழன் ஷேக் அவர்கள் வந்திருக்கிறார்கள். 6 பேரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். இந்தியாவுடைய தேச நலனில் கூடுதல் அக்கறை, உண்மையான அக்கறை கொண்டிருப்பவர் யார் அப்படிங்கிறதுல முதல் சுற்றில் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்களை முதல்ல பேச அழைக்கிறேன். தேச நலனில் அக்கறை கொண்ட அணி எது அப்படின்றது தான் தலைப்பு. இப்போ தேச நலன் அப்படின்றதை விட குடியரசு அப்படின்றதுக்கான கூறுகள் இருக்குல்ல, எலிமெண்ட்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக், அதில் எந்தெந்த அணி இங்கே ஃபோக்கஸ்டாக இருக்கிறாங்க, அதை பார்த்தாலே யார் அக்கறை கொண்டவர்னு நினச்சிட முடியும். அப்போ குடியரசு அதோடைய கூறுகளில் மிக முக்கியமான முதல் கூறு என்னென்னா, மன்னராட்சி இல்லை, குடும்ப ஆட்சிக்கு எதிரானது குடியரசு. சரிங்களா? அப்போ நம்ம திமுக எடுத்துப்போம். திமுகவில் லோக்சபா மெம்பர்ஸில் மட்டும் 35% அவங்க குடும்பத்திலேருந்து, அதே மாதிரி மினிஸ்டர்ஸில் 32% குடும்பத்திலேருந்து, அதற்கு அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரிஸில் 30% குடும்பத்திலேருந்து. இது குடியரசுக்கு எதிரான நிலைப்பாடு. அதுக்கு அடுத்தது குடியரசோட இன்னொரு கூறு, இந்த குடியரசு ரிப்பப்ளிக் அப்படின்ற வார்த்தை எங்கேருந்து வருதுன்னா, லத்தீனுடைய வார்த்தை ரீபிப்ளிகா அப்படின்றது தான் அதோடைய ஒரிஜினல் ரூட் வேர்டு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாமே மக்களுக்கு. அப்போ எல்லாமே மக்களுக்குன்னா இங்கே உள்ள ஓடுகிற ஆறு, மலை, மணல், கடல் எல்லாமே மக்களுக்கு. அதாவது ஆத்து மணலில் மட்டுமே 4730 கோடி ரூபாய் ஊழல். அதே மாதிரி தாது மணலில் 5832 ரூபாய் ஊழல். அதற்கப்புறம் இது மொத்தமாக கனிம வளத்தில் மட்டும் 20,000 24,000 கோடி ஊழல் தமிழ்நாட்டில் நடந்தது. இதெல்லாம் நம்மளுடைய சொத்தை இவர்கள் ஆற்றுல மண்ணே இல்லை, சுரண்டிட்டாங்க, களி மட்டும்தான் இருக்குது. இப்போ இந்த மண்ணெல்லாம் உருவாக்குறது யாரால் முடியும்? அடுத்த தலைமுறைகள் என்ன செய்யும்? இது மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும். இன்னொன்று சொல்கிறேன், பலருக்கும் தெரியாது, பல ஊடகங்களும் வெளியிடாத ஒரு செய்தி. சென்னை மாநகராட்சியோடைய எம்டிசி இருக்கு இல்லையா, அதை ப்ரைவேட்டைஸ் பண்ணிட்டாங்க. ப்ரைவேட் பிளேயர் கேன் பை, அதாவது ப்ரைவேட் பிளேயர்ஸ் பஸ்ஸை வாங்கி நிர்வகித்து அவங்களே ஓட்டலாம். உலக வங்கியோட ஒப்பந்தம் போட்டு 2023 சைன் போட்டாச்சு. இப்போ 10% இருக்குது, இந்த வருஷத்தில் 70% மாற்றுவாங்க. அப்போ இப்போ நம்மளுடைய சொத்தை எல்லாமே தனக்கு, தமிழ்நாட்டை ஏடிஎம்மாக மாற்றிடுறது. ஏடிஎம்னா தெரியும்ல, எப்போ நமக்கு காசு அடிக்கிற மிஷினு, நம்ம குடும்பத்துக்கு காசு அடிக்கிற மிஷினு. இப்படியாக நமது மொத்த தமிழ்நாட்டையும் பப்ளிக், பொதுமக்களுடைய சொத்தை தனது சொத்தாக கருதி, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக கருதி மொத்த தமிழ்நாட்டையும் கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம்.
இன்னொரு பக்கம் டு ஐ ஹேவ் டைம்? நோ சார். ஓகே, தென் இதோட நிறுத்தி அடுத்த சுற்றில் நான் பேசுகிறேன். நன்றி. அடுத்த சுற்றுல அண்ணன் தேசிய கட்சியை பற்றி பேசுவார். நன்றி. இதுலேயே இன்னும் நிறைய இருக்கான். ரைட், நன்றி திரு ஃபெலிக்ஸ் அவர்களே. அடுத்ததாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் திரு இளந்தமிழன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். தேச நலனில் அதிகமான அக்கறை கொண்டிருக்கிற அணி எது என்பது கேள்வி. முதல்ல நெறியாளர் அவரிடம் சொல்லிவிடுகிறேன், நாங்கள் அணி அல்ல, நாங்கள் எப்போதும் தனி என்பதை சொல்லி, இந்தியா என்பது தனி ஒரு நாடு அல்ல, பல தேசங்களினுடைய ஒன்றியமாக நாம் தமிழர் கட்சி பார்க்கிறது. இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்தந்த மாநில அந்தந்த தேசிய இனங்களினுடைய இந்த மொழி வளமும் வரலாறும் இலக்கணமும் இலக்கியமும் சிதையாத வண்ணம் பாதுகாக்கிற போதுதான் உண்மையான குடியரசு தினத்தை நாம் கொண்டாடுவோம் என்பதை இந்த இடத்துல நம்ம சொல்கிறோம். அது கடமைப்பட்டிருக்கிறோம். நாம் தமிழர் கட்சி என்பது ஏதோ ஆள் மாற்றத்திற்காக அரசியல் மாற்றத்திற்காக வந்தவர்கள் அல்ல, அடிப்படையவே மாற்றுவதற்காக களத்திற்கு வந்த பிள்ளைகள் தான் நாம் தமிழர் கட்சியின் பிள்ளைகள். எனக்கு முன்னால் பேசிய நெறியாளர் சொன்னார்கள், மக்கள் மன்றத்தில் மகளிர் நிறைய பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள், வாழ்த்துக்கள் என்று ஐயா சொன்னார். இதே தான் நாம் தமிழர் கட்சி. மக்கள் மன்றத்தில் பெண்கள் பங்கேற்றதே இவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோமே, இதே போல சரிவாதி சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் பெண்கள் இடம்பெற்றால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை சிந்தித்து தான் அண்ணன் சீமான் அவர்கள் 234 தொகுதியிலே சரிவாதி 117 இடங்களை பெண்களுக்காக ஒதுக்கி இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான் ஒட்டுமொத்த இந்தியாவிலே. தேசத்தின் நலன் என்றால் தேசத்திற்கென்று தனியான நலன் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மலை வளம், பெருகிற மலையின் வளம், ஆற்றின் வளம், சோற்றின் வளம், நீர், இதுதான் தேசத்தினுடைய வளம். இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் மண்ணிற்காக மக்களுக்காக ஏன் அனைத்து உயிர்களுக்குமான அரசியலை பேசுகிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். ஆரை பற்றியும் சோரை பற்றியும் விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளுடைய பெருமையை பற்றியும் ஒரு மனிதன் பேசுகிறான் என்றால் அவர் இந்தியாவிலேயே செந்தமிழன் சீமான் என்கிற ஒற்றை மனிதன் தான். அப்படி என்றால் இந்த தேசத்தினுடைய நலனுக்கு நாம் தமிழர் கட்சியை விட முதன்மையான கட்சி வேறொன்றும் இருக்க முடியாது என்பது எங்களுடைய வாதமாக இந்த இடத்துல சொல்லி அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்களை சொல்லி முடிக்கிறோம். நன்றி திரு இளந்தமிழன் அவர்களே. அடுத்ததாக திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்களை என்போடு பேசுகிறேன். தேசியம் என்பதனுடைய பார்வை எது என்பதில் இந்திய தேசியத்தை கட்டமைத்து வைத்திருப்பது அரசியலமைப்பு சட்டம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் ஒரு தேசியத்தின் அடிப்படை எது என்று கேட்டால் மொழிவழி தேசியமாக இருக்கலாம், அல்லது இனவழி தேசியமாக இருக்கலாம், அல்லது மண்வழி தேசியமாக இருக்கலாம், அல்லது கொள்கை கோட்பாட்டு வழி தேசியமாக இருக்கலாம். ஆனால் எல்லா தேசியமும் எதற்குள் அடங்கும் என்றால் மொழிவழி தேசியத்தில் தான் அடங்கும். அந்த வகையில் தமிழ் மொழியை காத்த, தமிழ் மொழியை தூக்கி பிடித்த, தமிழ் மொழியை ஆட்சி மொழியாக்கி அறிவித்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற வகையில் தேசியத்தை காப்பதில் முதலிடத்தில் இருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நாட்டு மக்கள் அறிவார்கள். அது மட்டுமல்ல, சகோதரர் பேசுகிற போது, தேசியத்தை பற்றி பேசுகிற போது ஏதோ இங்கே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தான் வாரிசு அரசியல் இருப்பதைப் போல சகோதரர் பேசுகிறார். நான் கேட்கிறேன், பக்கத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார் அண்ணன் நாராயணன். இந்தியாவிலேயே அதிகமான வாரிசு எம்பிக்களையும் அமைச்சர்களையும் கொண்டிருக்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி என்பதை இத்தனைக்கும் ஃபெலிக்ஸ் அறியாமல் இருப்பது என்பதா, அல்லது அறிந்தும் அதை பேசாமல் இருப்பதா, பேசாமல் இருப்பதற்கு காரணம் சிபிஐ விசாரணையா, இதெல்லாம் தேசிய நலனை காக்குமா? தேசிய நலனை காக்க வேண்டியதெல்லாம் ஒரு இயக்கத்தின் நலனை காக்கக்கூடிய இயக்கங்களாக மாறிப்போனால், நிறுவனங்களாக மாறிப்போனால் அது இந்த தேசத்தின் நலனை காக்குமா என்கிற கேள்விகளெல்லாம் இருக்கிறது. இங்கே இருக்கிற மக்களெல்லாம் நிம்மதியாக வாழ்ந்தால்தான் இந்தியா நிம்மதியாக வாழ முடியும் என்று சொன்னால் எல்லோருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும், எல்லோருக்கும் வேலை வாய்ப்பு வேண்டும். இடஒதுக்கீடு இல்லாமல் போகிற 1950 நீதிமன்றத்தை எதிர்த்து, தீர்ப்பை எதிர்த்து இந்தியா முழுக்க இடஒதுக்கீட்டை கொடுத்து பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களை தூக்கி நிறுத்திய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அதை மறந்துவிட முடியாது. அந்த இடஒதுக்கீடு தான் கல்வி தந்தது, வேலைவாய்ப்பு தந்தது. இன்னும் சொல்லுகிறேன், மருத்துவ இடஒதுக்கீட்டில் கூட 27% இடஒதுக்கீட்டை நீதிமன்றத்தின் நெடிய படிகளில் ஏறி இறங்கி பெற்று தந்தது திமுக. எனவே ஒரு மக்கள் வாழ்வதற்கான அந்த மொழி, அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, இது அவ்வளவையும் ஒரு உரிமையாக
எந்த மக்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ அந்த மக்களால் தான் வாழ முடியும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்தியா வாழ்ந்து கொண்டிருப்பதில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உற்பத்தியில் 10% தமிழர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், தமிழ்நாடு கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்தியாவினுடைய பண்பாட்டு கலாச்சாரத்தில் 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பை பயன்படுத்தியவன் தமிழன் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படியானால் ஒரு இனத்தை நாம் தூக்கி பிடிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் நாம் தனியானவர்கள் அல்ல, ஆனால் இந்திய தேசியத்தின் மூத்த குடிமக்கள் தமிழர்கள் என்பதை தூக்கி நிறுத்துகிற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த பெருமையோடு இந்த குடியரசு தினத்தை நாம் உற்சாகமாக கொண்டாடுவோம். நன்றி பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் அவர்களே. 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம இரும்பை உருக்கியது ஒரு தமிழன் அப்படிங்கிறதுல நமக்கு பெருமைன்னா, இன்னைக்கு உலகமே இரும்பை உருக்கியது ஒரு இந்தியன் அப்படிங்கிறதையும் பார்க்குது. அதனால் அது நம்ம தேசத்துக்கும் பெருமை, நம்ம மாநிலத்துக்கும் பெருமை. அதை அழகாக சுட்டி காட்டியிருந்தார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் திரு கோவி சத்யன் அவர்களே அன்போடு பேசுகிறேன். 27 விழுக்காடுன்னு சொல்லி நாங்கள் மெடிக்கலில் வாங்கி கொடுத்தோம், ஒரு நீதிமன்றம் போய் வாங்கி கொடுத்தோன்னு. ஆனால் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தும் இல்லாத 69% விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுத்தது புரட்சி தலைவி அம்மா ஆட்சியில் தான். அழுத்தம் கொடுத்து அங்கே மத்திய அரசு செய்ய வச்சது புரட்சி தலைவி அம்மா. அப்போ மக்கள் நலன் அப்படின்னா ஒரு மாநில கட்சி மண், மொழி, உரிமை, மானம், இதை அந்த மாநில கட்சி அந்த மக்களுக்காக காப்பாற்றுவதற்கு, வளர்ச்சி பெறுவதற்கு என்ன நடவடிக்கை எடுத்ததுங்கிறது தான் முக்கியம். நான் அடுத்த சுற்றில் இந்த தரவுகளை அஇஅதிமுக காங்கிரஸுடன் கூட்டணியில் இருந்தபோது என்ன சாதித்தது, பிஜேபியுடன் இருந்தபோது என்ன சாதித்ததுன்னு சொல்கிறேன். மரியாதைக்குரிய கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் கூட்டணியில் இருந்தபொழுது என்ன தமிழருக்காக சாதித்தார் என்கின்ற பட்டியலை ஆதாரத்துடன், உருட்டுகளாக இல்லை, எங்களுக்கு உருட்டுகள் தேவையில்லை, ஆதாரத்துடன் செய்தார் என்பதை வைப்பார் என்று நான் நம்புகிறேன். ரைட், தேங்க்யூ சார். நான் அதே உங்களுடைய முதல் சுற்று கருத்தை எடுத்துக்கிறேன். ஒரு சேலஞ்சோடு முடிச்சிருக்கிறாரு முதல் சுற்றை. கேட்போம். அடுத்ததாக திரு ஹிதயத்துல்லா அவர்களே அன்போடு பேசுகிறார். யார் இந்த தேசத்திற்கு பக்ரானங்கள், வைகை அணை போன்ற பல நதித்திட்டங்களை கொண்டு வந்தவர்கள், அணைக்கட்டுகளை கொண்டு வந்தவர்கள்? கல்வித்துறையிலே IIM, IIT, UGC இப்படி பல்வேறு கல்வியை இந்த மண்ணிலே விதைத்தவர்கள் யார் என்றால் காங்கிரஸ்காரர்கள். மகாத்மா காந்தி தலைமையில் இருந்த பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களால் உருவாக்கப்பட்டது. தொழில் ரூர்கேலா, பிலாய், BHEL, துப்பாக்கி தொழிற்சாலை, டேங்க் ஃபேக்டரி, இப்படி பல்வேறு தொழிற்சாலைகளை இந்த மண்ணிலே உருவாக்கியதனால்தான் பொதுத்துறை நிறுவனங்கள், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தான் பொதுத்துறை நிறுவனங்கள் உருவாக்கப்பட்டன. நன்றாக தெரியும் உங்களுக்கு. கடந்த 11 ஆண்டுகளாக ஒரு பொதுத்துறை நிறுவனம் கூட இந்தியாவிலும் இல்லை, தமிழ்நாட்டிலும் இல்லை. ஒரு ஆவடி டேங்க் ஃபேக்டரியோ துப்பாக்கி தொழிற்சாலை இல்லை. அல்லது பல்வேறு துறைமுக திட்டங்கள், நம்ம தூத்துக்குடி உங்களுக்கு தெரியும். இப்படி இந்தியா முழுக்கும் துறைமுகங்களை கொண்டு வந்தது சென்னை உள்பட காங்கிரஸ் ஆட்சி. இப்படி பல்வேறு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி. இதெல்லாம் நமக்கு தெரியும். 1950-60க்கு பிறகு காங்கிரஸ் எதுவுமே செய்யலையோ? அன்னை சோனியா காந்தி ஆட்சி, கடந்த ஆட்சி உங்களுக்கு தெரியும். திரு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருந்தபொழுது நடந்தது என்ன? ரைட் டு ஃபுட், அனைவருக்கும் உணவு. இன்னைக்கு ரேஷனில் எல்லாருக்கும் இலவச உணவு கிடைக்குதுன்னா அந்த உரிமை. அதே மாதிரி தகவல் அறியும் உரிமை, கல்வி உரிமை. ஏழைகளாக இருந்தாலும் பணக்கார பள்ளிகளிலே 25 விழுக்காடு படிக்கலாம் என்று சொன்னவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள். அந்த அடிப்படையில் தான் அந்த அரசு, அம்மா கேட்டது உண்மை, அந்த ஆட்சி காலத்தில் நடந்த பல்வேறு சாதனைகள் உங்களுக்கெல்லாம் தெரியும். கொரோனா காலத்தில் கூட மிகப்பெரிய வறுமை இருந்த பொழுது காப்பாற்றியது மகாத்மா காந்தி 100 நாள் வேலை திட்டம். இந்த திட்டத்தை கொண்டு வந்தது யார்? அன்றைய காங்கிரஸ் கட்சி. இன்றைக்கு அந்த திட்டத்துக்கு எதிராக நாங்கள் 125 தருவோம் என்று சொல்லி ஏற்கனவே கொடுத்த 100 கூட 50 கூட கொடுக்காம இன்னைக்கு அதனுடைய நிதியை குறைச்சது யார் என்று சொன்னால் உங்களுக்கு யார் என்று தெரியும், பாஜக. அப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததும் காங்கிரஸ் தான். ஆனா பிஜேபியோ RSSஓ அதற்காக எந்த முயற்சியும் செய்யாது மட்டுமல்ல, சுதந்திர கொடியை கூட 92 வரை ஏற்றாதவர்கள் அவர்கள், நாம் அறிவோம். அதனால இன்றைக்கு இந்தியாவில் ஒரு வளர்ச்சி வந்து கொண்டே இருந்தது. எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன். 1980களில் சீனாவும் இந்தியாவும் ஒரே பொருளாதாரத்தில் இருந்துச்சு. இன்றைக்கு இந்த 11 ஆண்டுகளில் நடந்தது என்ன தெரியுமா? சீனா $19 டிரில்லியன்
நாம் வெறும் $4 ட்ரில்லியன் எல்லாம் இந்த 11 வருஷத்தில் மிக குறைவான ஒரு அளவில் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கிறது. நீங்கள் வாங்கக்கூடிய கேஸு $400 இருந்துச்சு, இன்னைக்கு $900 இருக்கு. நீங்கள் போட்ட பெட்ரோலு $50 இருந்துச்சு, இன்னைக்கு $100 கொடுக்குறீங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நன்றி திரு ஹிதாயத்துல்லா அவர்களே. முதல் சுற்றின் நிறைவாக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திரு நாராயணன் அவர்கள். தேச நலனில் யாருக்கு அக்கறை இருக்கிறது அப்படின்னு சொல்கிறத யாருக்கு அக்கறை இல்லாது இருக்கிறது அப்படின்றது தான் முக்கியமான விஷயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய, ஏன் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே அவரவருடைய தேசம் குறித்து, அந்த நலன் குறித்து அக்கறை இருக்கும். அதன் குறித்து, அந்த தேசம் குறித்து பாசம் இருக்கும். ஒவ்வொருடைய பார்வை வித்தியாசப்படும், அவ்வளவுதான். உதாரணத்திற்கு நம்முடைய நாம் தமிழர் கட்சியினுடைய நண்பர் சொன்னார், தமிழ்தான் தேசம், தமிழ்தான் தேசியம் என்றெல்லாம் சொன்னார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், இந்தியா தன்னுடைய நிர்வாக வசதிக்காக மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறது. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டம். அதாவது இந்தியா என்கிற தேசம் தன்னுடைய நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன், அதற்காக மாநிலங்களை உருவாக்கி இருக்கிறது. இன்னும் எத்தனை மாநிலங்களை வேண்டுமானாலும் நம்முடைய நிர்வாக வசதிக்காக உருவாக்கலாம். முதல்ல இந்த ஒரு தெளிவான கிளாரிட்டி இது நமக்கு வேண்டும். அதே போல் ஒரு தேசம் அதனுடைய நலன் என்று சொன்னால், அந்த தேசத்தினுடைய கட்டமைப்பு என்பது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்த கட்டமைப்பு எப்படி உருவாகுது அப்படின்னு சொன்னால், தங்க நாற்கர சாலை. அந்த தங்க நாற்கர சாலை வந்ததுனால தான் இன்றைக்கி இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு எழுச்சி. நம்ம எல்லாருமே கிராமப்புறங்களில் வந்தவங்க தான். மனசாட்சியை தொட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தங்க நாற்கர சாலை திட்டம் வந்த பிறகுதான் கிராமங்கள் நகரங்களாயின. நகரங்களை நோக்கி மக்கள் வர துவங்கினார்கள். நகரங்கள் கிராமங்களை நோக்கி போக துவங்கியது. அந்த தங்க நாற்கர சாலையை கொடுத்தது மரியாதைக்குரிய அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் என்பதை யாராலுமே மறக்க முடியாது. சர்வசிக்ஷா அபியான் என்கிற திட்டத்தின் மூலமாக அனைவருக்கும் கல்வி திட்டத்தை கொடுத்தது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் குறைச்சிட்டாங்கன்றாங்க. 2014 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்திற்கான ஒதுக்கீடு 35,000 கோடி ரூபாய். இப்பொழுது இந்த வருடம் 1,53,000 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 15 வருடங்களுக்கு முன்னால் நாம் இருந்த சூழ்நிலை என்ன, இன்றைக்கி எப்படி இருக்கிறோம், தனித்தனியாக நம்ம யோசனை பண்ணி பார்த்தோம்னா, நம்முடைய பொருளாதார முன்னேற்றம் என்பது ஒரு நாடு இல்லை, ஒரு தனி மனிதனுடைய பொருளாதாரம் இன்னைக்கு முன்னேறி இருக்கிறதா இல்லையா என்றால், உறுதியாக வசதி வாய்ப்புகள் முன்னேறி இருக்கிறது என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனையும் இன்னைக்கு, ஒவ்வொரு இந்தியர்களுடைய வாழ்விலும் வறுமை அகற்றி இன்றைக்கு பொருளாதாரத்தை சிறக்க செய்திருப்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அப்படின்றது தான் உண்மை. அடுத்த சுற்றில் விரிவாக பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ சார். நம்மளுடைய விவாதத்தை தொடங்கிடலாம். 6 பேருமே முதல் சுற்று கருத்துக்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறதுனால நான் திரு ஃபிலிக்ஸ் அவர்கள்ட்டேருந்தே தொடங்குறேன். அவர் கையில் மைக் இருக்கிறதுனால. நீங்கள் மன்னராட்சி அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட்டீங்க, குடியரசுக்கு எதிரானது அப்படின்னு. அதில் திமுகவில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்கலாம் குறிப்பிட்டீங்க. பக்கத்தில் இருக்கிற காங்கிரஸ் எல்லாம் தெரியலையா, மற்ற கட்சிகள்லாம் தெரியலையா அப்படின்னு அவர் கேட்பார். இல்லை, நிச்சயமாக அவர் கேட்டார். கம்பேரிட்டிவ்லி உங்கள்கிட்ட தான் ஜாஸ்தி. பிஜேபியில் 17 காங்கிரஸை விட, காங்கிரஸை விட பிஜேபி தான் அவர் கேட்டார். பிஜேபி உங்களுக்கு கணக்கு தெரியல, சிபிஐ பார்த்து பயமா இருக்கு. சிபிஐல ராணுவத்தை பார்த்துலாம் நாங்கள் பயப்பட மாட்டோம், வளைய மாட்டோம். எதுக்கு நான் சொல்றேன்னா, நீங்க பிஜேபி கேட்டதுனால சொல்றீங்கன்னா, ஐ எம் டெல்லிங் தி ஃபேக்ட். 11% அதிகபட்சமா 20%, ஐ மீன் 11% அதிகபட்சம் 20% தான். எம்எல்ஏஸ்ல கிட்டத்தட்ட 280 330 பேர். மொத்தம் பிஜேபி எம்எல்ஏ 1656. அதில் 280 330, 17 20% தான் பிஜேபி. குடும்ப ஆட்சி பரவாயில்ல. 17 குடும்ப ஆட்சி என்பது உங்களுடைய என்ன சொல்றது, ரிப்பப்ளிக் கூறுக்கே எதிரானது. அதான் மன்னராட்சியை ஒழிச்சு தானே மக்களாட்சி வருது. மக்களாட்சி வரும்போது என்னன்னா குடும்பாட்சி. எந்த கட்சியில் இருந்தாலும் தவறு தான். இதுல காங்கிரஸ் உங்க கண்ணுக்கு தெரியவே இல்லையா? எந்த கட்சியா இருந்தாலுங்க, அது எந்த கட்சியா இருந்தாலும் குடும்ப ஆட்சி என்பது நம்மளுடைய ரிப்பப்ளிக். காங்கிரஸ் மன்னராட்சி செய்கிறது சொல்லுங்க. இப்ப அங்க எங்க ஆட்சியில இருக்காங்க? செய்ததாமா? ஓகே, ஆமா, இதுல என்ன இருக்கு? உண்மையை எங்க வேணாலும் சொல்லலாமே. சோ அண்ணன் சொல்லிட்டோம். அதற்கு அடுத்தது குடியரசு ஆட்சினா அதோட இன்னொரு கூறு சட்டத்தின் ஆட்சி, ரூல் ஆஃப் லா இங்க நடக்குதா? தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன், 24 கஸ்டோடியல் டெத்
ஜூலை 2025 வரை 24 கஸ்டோடியல் டெத். கஸ்டோடியல் மர்டர். அதற்கு அடுத்தது எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங் வந்து 19, அதுக்கப்புறம் என்கவுண்டர் வந்து 16. அது இல்லாமல் போக்சோ, தமிழ்நாடு போக்சோவின் தலைநகரம்ன்றாங்க. கிரைம் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் 33% அதிகரிச்சிருக்கு. அது இல்லாமல் அண்ட் இந்த மாவுக்கட்டு கல்ச்சர்னு ஒன்று இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டில் மட்டும்தான் மாவுக்கட்டு கல்ச்சர். கிட்டத்தட்ட அதாவது ஆர்டிஐ ரிப்போர்ட்டில் 2024 மட்டுமே 300 பேர், அதுவும் புழல் சிறையில் மட்டும், அது பாத்ரூமில் வழிக்கு வந்து மாவுக்கட்டு. எல்லா விஐபி சார் எல்லா விஐபிக்கு எல்லாம் மாவுக்கட்டு போட மாட்டாங்க, ஏழை பாழைக்கு தான் போடுவாங்க. ஓகே, இது சட்டத்தின் ஆட்சியா? அப்போ இங்கே சட்டத்தின் ஆட்சியும் நடக்கல, மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குது, மக்களுடைய சொத்துக்கள் சூறையாடப்படுது. அப்போ இது எல்லாம் எந்த கட்சி உணர்ந்து செயல்படுகிறதோ அது மட்டும்தான் உண்மையிலேயே தேச நலனில் அக்கறை கொண்ட கட்சி. அந்த கட்சி தாவேகா, ஜனநாயகன் விஜய் அவர்கள் மட்டுமே. திரு கான்ஸ்டன்டைன் நிறைய பதில் சொல்லணும். அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்துக்கு நான் ஒரு பதில் சொல்லணும். நீங்க தான் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப காங்கிரஸ் மேல நீங்க பழி போட்டீங்க. அசோகாமா அவர் நீங்க சொல்லாம கூட சொல்ல வந்தாரு. காங்கிரஸ்ல வாரிசு அரசியல் இல்ல நீங்க இப்ப சொல்லுங்க. அத நீங்க கேட்டீங்க, அதோட இங்க யாரும் பேட்டியாளர் கேட்கல, அதனால நான் பதில் சொல்லணும்னு சொல்ல வரேன். உங்களுக்கு சேர்த்து அந்த பதில் சொல்றேன். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா, இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னேன், குடியரசுனா என்ன? அப்பா ஒருத்தர் வாழ்ந்தா மகன் வாழக்கூடாதுன்னு இல்லை, அப்பா ஒருத்தர் பொறுப்புல இருந்தா மகவா அவர்களுக்கு தகுதி இருந்தா வருவாங்க. எத்தனையோ தலைவர்களுடைய பிள்ளைகளுக்கு தகுதி இல்லாம அதல்ல அவர்களா உருவாகுவாங்க, தேர்ப்படுத்துவாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதே மாதிரி நாளைக்கு தாவேகாவிலையும் உருவாகலாம், வேற கட்சிகள்லயும் உருவாகலாம். உருவாகும் போது வரும். தாவேகாவில் உருவானாலும் தவறுன்னு தானே நம்ம சொல்லணும். அதான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்ல வரேன், வாரிசு நான் சொல்றது விதமானது. ஒருத்தருக்கு தகுதியும் திறமையும் இருந்தா அவர் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது குடியரசு அல்ல. குடியரசுன்னு சொன்னா ஒருத்தர் அப்பாவுக்கு மட்டும்தான் குடி, மகன் வரவே கூடாதுன்னு சொன்னா டாக்டர் புள்ள டாக்டரா இருக்காது, வக்கீல் புள்ள வக்கீலா இருக்காது, சினிமா நடிகர் வீட்டு புள்ள சினிமா நடிகரா இருக்காது. இதுதான் முக்கியம். அவருக்கும் நிறைய பதில் இல்லைங்க. நடிகருடைய மகன் நடிகராகலாம், மருத்துவர் மகன் மருத்துவராகலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எம்பியினுடைய மகன் கூட எம்பி ஆகலாம், மக்கள் வந்து தேர்ந்தெடுக்க ஓகே. ஆனால் ஒரு அரசியல் கட்சியினுடைய அதிகாரம், ஒரு முதலமைச்சருடைய மகன் தான் மீண்டும் மீண்டும் முதல்வராக முடியும், துணை முதல்வராக முடியும், அவர் தான் அடுத்த முதல்வர் ஆவார் என்று எல்லோரும் சொல்வார்கள். ஒரு 80-85 வயது மூத்த அரசியல்வாதி ஒருவர் இவர்தான் முதலமைச்சராக வருவார், அவருடைய மகன் தான் வருவார், அந்த பரம்பரை தான் இந்த பரம்பரை தான் ஆட்சி செய்யும் என்கிற வகையில் சொல்வதுதான் வாரிசு அரசியல் என்று நாம் தெளிவாக சொல்கிறோம். இதில் மறுபடியும் அதை வந்து திமுக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிஜேபியில் இல்லையான்னு. பிஜேபியில் நிறைய பேர் இருக்கிறாங்க எம்எல்ஏவோட. இப்போ இன்றைக்கி எங்கள் பிஜேபியினுடைய அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடியவர் 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாரு, இன்றைக்கி தலைவராக இருக்கிறார். அவங்க அப்பா எம்எல்ஏவாக இருந்தார். ஏன் இருக்கக்கூடாதா? தாராளமாக இருக்கலாம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் எந்த தகுதியின் அடிப்படையில் ஆட்சியும் அதிகாரமும் வழங்கப்படுகிறது என்பதை பொறுத்து தான் நாம பேசிக் கொண்டிருக்கிறோம். அது துணை கேள்வியை நாம் தான் வைக்குது. ஒரே ஒரு கேள்வி மொத்தமாக கேட்டுறாங்க. தகுதியின் அடிப்படையில் மகனுக்கு பிறகு அப்பாவுக்கு பிறகு மகனுக்கு பிறகு பேரன் அப்படிங்கிற வகையில் பொறுப்பு கொடுக்கப்படுதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்குற ஒரே கேள்வி, தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்கிறாங்க, திமுகவில் 1 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்கிறாங்க. சரி, திமுகவில் இருக்கிற 1 கோடி தொண்டரையாக அதை எடுத்துக்குவோம். இந்த 1 கோடி பேர்கிட்ட இல்லாத தகுதியா கோபார வீட்டில் இருக்கிற 3 பேருக்கு மட்டும்தான் தகுதி இருக்குதாங்கிற கேள்வியை முன். அதாவது இந்த வாரிசு அரசியல் அப்படிங்கிறத திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு நேற்று இல்லை, 84லேருந்து இதெல்லாம் நீங்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் நாட்டு மக்கள் மீண்டும் திமுகவிற்கு வாய்ப்பு தருகிறார்கள் என்று சொன்னால், வெறும் வாரிசை மட்டும் நீங்கள் களத்தில் இறக்கினால் நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். நான் ஓப்பனாக சொல்கிறேன், திறமை இல்லாதவனை தமிழ்நாடு தூக்கி போட்டிருந்தோற. எத்தனையோ வாரிசு தலைவர்கள் வந்தார்கள், நின்றார்கள், ஜெயித்தார்களா? இன்றைக்கு நாங்கள் தம்பி உதயநிதியை இறக்கணும். இதுவரைக்கும் ட்ரிப்ளிகேனில் நின்ன யாரும், சேப்பாக்கம் தொகுதியில் நின்ன யாரும் ஜெயிக்காத மார்ஜினில் ஜெயிச்சாரு. இன்னைக்கு நான் பந்தயம் கட்டுறேன். இன்னைக்கு இல்லை, இதெல்லாம் சும்மா நாட்டு மக்கள். இது அதாவது ஜெயிச்சா பணம் கொடுத்துட்டான், இது தோத்துட்டா அவங்க பணம் கொடுத்து. ஏன்
பணம் கொடுத்ததுனால ஜெயிச்சார் அப்படின்னா இந்தியா தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதி அப்படிதான் நடந்துச்சா? அவங்க தேர்தல் கமிஷன் கண்ணை மூடிட்டு இருக்கா? நான் கேட்கறது என்னன்னா, இல்ல நீங்க உங்க இஷ்டத்துக்கு ஒரு டெஃபினேஷனை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். இன்னைக்கு நான் கேட்கிறேன், தம்பி உதயநிதி கையில் விளையாட்டுத்துறையை கொடுத்த பிறகு அந்த விளையாட்டுத்துறையை இந்தியாவின் முதன்மையாக மாற்றி இருக்கிறது என்று பாராட்டியது ஒன்றிய அரசினுடைய விளையாட்டுத்துறை. இதே இங்க உட்கார்ந்து இருக்கிறார்ல நாராயணன் திருப்பதி, அவர் சார்ந்திருக்கிற பாஜக கட்சியினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் சொன்னாரு, இன்னைக்கு தமிழ்நாடு விளையாட்டுத்துறையில தலைமை தாங்கி கொண்டிருக்கிறது இருக்கு பேசியிருக்கிறாரு. நீங்க இருங்க, நான் டேட்டாவோட தரேன். உதயநிதி அவர்கள் சேப்பாக்கம் தொகுதியில் வரலாறு காணாத வெற்றி பெற்றார் அப்படின்னு. அதே சேப்பாக்கம் தொகுதியில தான் 80,000 பேர் போலி வாக்காளர்னு சொல்லி எஸ்ஐஆர் தூக்கி வெளியே போட்டாங்க. அது வேறங்க. அதனாலதான் எஸ்ஐஆர் உடனே திமுக எதுக்கு அலறாங்க? எஸ்ஐஆர் உடனே அதே தொகுதி பொறுப்பாளராக நாங்க கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்கிறோம். எப்படி நம்ம மனு கொடுக்கிறோம்? நாங்க வீடு வீடா போய் பார்த்து வெறும் 15 பூத்துல நாங்க வீடு வீடா போய் பார்த்ததுல 32,000 பேரை காணோமா. அந்த தொகுதி ஃபுல்லாக 2,240 பூத் இருக்கு, நடவடிக்கை எடுங்க லெட்டர் கொடுக்குறோம். அப்புறம் எஸ்ஐஆர் வந்ததுக்கப்புறம் நாங்கள் எதிர்பார்த்த ஒரு 50,000-55,000 பேர் நீக்குவாங்கன்னு பார்த்தா 80,000 பேர் காலி. அப்புறம் நீங்க அப்புறம் இப்படி ஓட்டு குத்துறதுக்குன்னே இறந்தவர்கள் பேரை எடுக்காமல், அங்கே குடியிருப்பவர்களின் பேரை எடுக்காம, எல்லாமே எடுக்காம, தேர்தல் நடக்கிற அன்னைக்கு 3 மணிக்கு போய் பூத்துல உள்ள அடிச்சு உடைச்சு உள்ள உட்கார்ந்து ஓட்டு போட்டா அப்புறம் ரெக்கார்ட் மேட்ச் ஜெயிக்காம வேற எப்படி ஜெயிப்பாரு? ஒரே ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். அதென்ன 2021 மார்ச் மாசமா போய் இவன் 87,000 பேரும் போய் சேர்ந்தான் ட்ரிபிகன் தொகுதியில. 2016 யாருக்கு ஓட்டு போட்டான்? 2016 அதிமுகவுக்கு ஓட்டு போடும்போது இந்த 86,000 பேரும் செல்லும் ஓட்டு. 21 திமுகவுக்கு ஓட்டு போட்டா அவன் செத்து போன ஓட்டு. இது என்னங்க நியாயம்? 2003க்கு பிறகு இருந்த 87,000 பேரு இன்னைக்கு வரைக்கும் இருந்திருக்கான். 2 தேர்தல நீங்க ஜெயிச்சிருக்கீங்க அதிமுக. அப்பமெல்லாம் இந்த 87,000 பேர் ஓட்டு போடலையா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி இந்த 87,000 பேரும் சேர்ந்தான் அப்படின்னு உங்ககிட்ட இருக்கா? சார், நீங்க உதயநிதியோட வெற்றி பற்றி பேசுறீங்க. அது முதல்ல குஷ்புக்கு அறிவிக்கப்பட்ட தொகுதி. அது அதுக்கப்புறம் நீங்க செட்டிங் பண்ணி பிஎம்கே தள்ளி விட்டீங்க. அதிமுக கூட்டணியில அது ஏன் பாமக போச்சுன்னு சத்தியம் தான் பதில் சொன்னோம். குஷ்பு எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க பிரச்சாரம் பண்ணாங்க. கேள்வி என்னன்னா, அதிமுக கூட்டணி வேட்பாளரை திமுக மாத்தினதா நீங்க குற்றம் சாட்டுறீங்க. நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. சத்தியம் சார், நீங்க தான் பதில் சொல்லணும். சத்தியன் ஒன்னு சொன்னார், அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். அதாவது தமிழும் ஆங்கிலமும் இருமொழி கொள்கை என்று ஜனவரி மாதம் 23ஆம் தேதி 1968 எங்க அண்ணா தான் இங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்தார். இருமொழி ஆட்சிங்கிறத முதல்ல இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்திய பெருமை பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் உண்டு. ஆனா அந்த அண்ணா பெயர்ல ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இந்த ஆட்சி மொழி அலுவல் மொழியா இருப்பது என்பது வேறு, ஆட்சி மொழியா இருப்பது என்பது வேறு. அலுவல் மொழி அப்படிங்கறதுல அதுக்கு முன்னாடி தமிழ்நாடுன்னு தான் பேர் இருந்துச்சு. ஆனா தமிழ்நாடுங்கிறது அலுவல் ஆட்சியா இருந்ததாங்க. எங்க அண்ணா பேரறிஞர் அண்ணா தான் தமிழ்நாடு என்று பெயர் வைக்கிறேன். இந்த மண்ணை ஆளுகிற தமிழ்நாடு பேர் வச்சது யாரு? இருமொழி கொள்கை கொண்டு வந்தது யாரு? நீங்க பழங்காலத்திலே இருக்காதீங்க. நாங்க பேசினா பழங்காலம், பாட்டு அறிவிச்சோம். நீங்க பேசினா எதிர்காலம். இது என்னங்க? இன்னைக்கு வாங்க சார், கரண்ட்க்கு வாங்க. எங்க 75 வருஷம் இந்தியாவை பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம இன்னைக்கு பேசல. நம்ம 75 வருஷம் என்ன பண்ணுங்க? அதை சொல்லி இன்னைக்கு தமிழ் மொழி அத மக்களுக்கு மொழிபற்று, மக்களுக்கு தமிழ் தாய் வாழ்த்து. ஆனா உள்ள சுரண்டல். என்ன சுரண்டல்? எல்லா இடத்துலயும் சொல்றேன். எங்க சுரண்டல் இருக்கு சார்? இப்போ நீங்க இந்தியாவுல ஊழலுக்காக பதவி இழந்த 2 முதலமைச்சர் பேர் சொல்லுங்க சார். நான் கேக்குற கேள்வி நேர்மையா பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட நேர்மை இருந்தா, உங்களுக்கு அரசியல் நேர்மை இருந்தா, ரெண்டு முதல்வர் எட்டியூரப்பாங்கிற பிஜேபி, அதிமுகவுல ஜெயலலிதா. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தருக்கு திமுக ஊழல்ல தண்டனை வந்திருக்கா? உங்களால சொல்ல முடியுமா? அப்போ உங்களுக்கு ஒரே நாள்ல சார் தீர்ப்பு, ஒரே நாள்ல கொடுத்து ரிட்டர்ன் போயிராங்களே. சரி, நீதி ஒரு ஃபெலிக்ஸ் 5 வருஷம் பாஜக ஆட்சியில இருக்கு. மக்களுக்கு தெரியும் உங்களுடைய ஊழல் மக்களுக்கு தெரியும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார், நீங்க ட்ரெண்ட் ஆயிடுங்க சார். பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய் ட்ரெண்ட் ஆகுது சார். ஃபெலிக்ஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார். ஃபெலிக்ஸ் பாட்டிலுக்கு 10 ரூபாய் சார். சார் மூட்டைக்கு 40 ரூபாய் சார். மூட்டைக்கு 40, பாட்டிலுக்கு 10.
சரி யார் எங்களோட அரசியல் எதிரி மணல் ஊழல் சத்யன் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார். ப்ளீச்சிங் பவுடர்ல ஊழல் சார். இருங்க, சத்தியம் கட்டுறதுல ஊழல் சார். சார் ஒரு கக்கூஸ் நிமிஷம். கட்டுறதுல ஊழல் No, சார். no, no. Sorry. இல்ல, உண்மை. இல்ல, allow me to. நீங்க தாவேக என்ன செஞ்சிச்சுன்னு சொல்ல மாட்டீங்க, என்ன செய்ய போகுதுன்னு சொல்ல மாட்டீங்க. இங்க இருக்கிறதுல திமுக வந்து உங்களுக்கு குறை சொல்லிட்டே இருக்கணும். அதுக்கு சார் தான் மைக்ல அசைன்மென்ட் இல்ல சார். நீங்க பண்றத நாங்க சொல்றோம். மைக்ல ஐயா ஒரு நிமிஷம் ஒருத்தர் மைக் வாங்கி பேசுங்க. நான் ஒரே சவாலுக்கு பதில் சொல்லிடுறேன். சகோதரர் சத்யன் இல்ல சகோதரர் சார், சத்யன் சவாலுக்கு ஆதாரம் சார். குற்றச்சாட்டு சாட்டினார். உங்களுக்கு தெரியும் வரேன், வரேன். 2004 இருந்து 2014 வரையும் என்னென்ன நடந்துச்சுன்னு கேட்டார். சேது சமுத்திர திட்டம்னு ஒன்றை நம்ம கொண்டு வந்தோம். வாஜ்பாய் அவர்கள் 100 கோடி ஒதுக்குனாரு. அதோட மூடப்பட்ட திட்டத்தை, அதே சேது சமுத்திர திட்டத்தை மூடுறது யாரு? செல்வி ஜெயலலிதா அவர்களும் பாஜகவும். ரெண்டாவது முடக்க காரணமானது யார்? உலகத்துக்கு தெரியும். அடுத்த விஷயம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். துறைமுகத்திலிருந்து மதுரவாயில் வரும் 2500 கோடியை ஒதுக்கி மேம்பாலம் போட சொன்னது யாரு? காங்கிரசும் திமுகவும். நடந்தது என்ன? தடுத்தது யாரு? அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தும் கூட செல்வி ஜெயலலிதா அவர்கள் அந்த பாலத்தை 5 வருஷம் ஒண்ணுமே செய்யாத இருக்கிறது யாரு? நாங்க சொல்றோம், நாங்க கொடுக்குறோங்க, இதை செய்ய வேண்டியது யார்? ஒன்றிய அரசு. சொல்லுங்க. ஒன்றிய அரசு திட்டம் தான் அது. மாநில அரசு திட்டம் சேர்ந்தது. நீங்க எப்படி மெட்ரோவை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் இது. கோயம்புத்தூர் மதுரைன்னு சொல்லி ஏமாத்துறீங்களே அந்த மாதிரி. அதே மாதிரி எய்ம்ஸ் மதுரையில் கல் வச்சு அது மாதிரி. இப்போ நான் கேட்குற கேள்வி என்னன்னா, அந்த அற்புதமான திட்டம் வந்திருந்தா துறைமுக மதுரவாயில் திட்டத்தை தடுத்தது மட்டும் இல்லாம சொல்றேன், உங்க பொன்னார் வந்து காருடைய தொழிற்சாலையை கொண்டு வந்தது யாரு? அன்றைய காங்கிரஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் உணவு, எல்லாருக்கும் கல்வி, எல்லாருக்கும் வந்து தகவலில் உரிமை கொடுத்தது காங்கிரஸ். அவர் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொன்னேன், ஆதாரபூர்வமா சொல்லி இருக்கேன். தெரியல தமிழ். போன தேர்தலில் எங்களுக்கு மைக் கிடைக்கிறதுக்கு பெரும்பாடாக இருந்தது. இப்போ இந்த மக்கள் மன்றத்திலே எங்களுக்கு மைக் கிடைக்க பெரிய பாடாக இருக்குது. திமுக ஐயா கோவப்பட்டு பேசுகிறாங்க, அங்கேருந்து அதிமுக உறவுகள் கோவப்பட்டு பேசுகிறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, 2 பேர் சொல்கிறது உண்மை. அதனால் நீங்கள் நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்கணும்னு சொல்லி வெளிப்படையாக நாங்கள் சொல்கிறோம். ஆமாம், இங்கே குடியரசை கொண்டாடுகிறோம். ஆனால் இங்கே குடியரசுன்னா என்னென்னு புரிஞ்சுக்கப்படுது மக்கள்னாலன்னா, குடிக்கிற மக்கள் கொடுக்கிற காசுல நடக்கிற அரசு. அதனால தான் இது குடியரசா இருக்குதுன்னு சொல்லி நம்ம விளங்கிக்கிறோம். அதுவே நட்டத்துல தான் போகுது. ஆமா, நட்டத்துல தான் போகுது. ஆண்டுக்கு 45,000 கோடி ரூபாயை சம்பாதிக்குது. ஆனால் பாலினுடைய சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடி ரூபாய். ஆனால் அந்த ஆடு மாடு வேத்தலை அரசு பணியாக்கவும் நாம் தமிழர் கட்சி சொல்லும்போது கை கட்டி சிரிக்கிறாங்க. ஆனால் 45,000 கோடி ரூபாய் சாராய பொருளாதாரத்தை கட்டிட்டு அழுகிறாங்க. சாலையில் குடிச்சிட்டு போகும்போது காவலர் வாயை ஊதுங்கன்னு சொல்லி பிடிச்சி அவருக்கு 10,000 ரூபா ஃபைன் போடுறாரு. அப்போது ஒரு சாராயம் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்ட முடியாது என்று தெரிகிற தமிழ்நாடு அரசுக்கு அவன் வாழ்க்கையை எப்படி ஓட்டுவாங்கிற கேள்வியே ஏன் எழுப்பலை என்ற கேள்வியை இங்கே முன்வைக்கிறோம். இந்த கட்சிகள் மாறி மாறி என்ன பண்ணோம்னா, நாங்கள் தான் இதை செஞ்சோம், தமிழ்நாட்டுக்கு நாங்கள் தான் அதை செஞ்சோம்னு சொல்லுவாங்க. நாங்கள் நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறோம்னா, கீழடியில் 1000 அடிக்கு மேலே தோண்டுனாங்க, ஆராய்ச்சி செஞ்சாங்க. அதில் முதல் 10 அடி சாராய பாட்டிலும் பிளாஸ்டிக் குப்பையும் வந்துச்சு. அந்த முதல் 10 அடி தான் திராவிடத்தின் வரலாறு. மீதம் இருக்கிற 990 அடி கிடைச்ச கல்வெட்டுகளும் வரலாறுகளும் தமிழினத்தினுடைய நீண்ட நெடிய வரலாறு என்பதை நாம் தமிழர் கட்சி இங்கு சொல்லுது. தமிழ்நாடு என்று எங்கள் அண்ணாதுரை தான் பேர் வைத்தார் என்று ஐயா மாறுதட்டி சொல்லுகிறார், வாழ்த்துக்கள். ஆனால் அந்த தமிழ்நாடு என்று பேர் வைக்க 76 நாள் சோறு தண்ணி இல்லாமல் சங்கரலிங்கனார் என்கிற ஒரு தியாகி இன்னுயிரை ஈந்திருக்கிறார். அந்த வரலாற்றை இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணுறதில்லை. கீழடியில் தொல்லியல் துறை ஆய்வாளராக இருந்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு, 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக மக்கள் வாழ்ந்ததற்கான தடயம் கொடுத்திருக்கிற ஒரே நாடு தமிழ்நாடுன்னு சொல்றார். 15 லட்சம் ஆண்டுகள். அதுபோல ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தின் மரபணு கிடைத்த இடமும் தமிழ்நாடு தான். ஏறக்குறைய அறிவிச்சிருக்காரு அவர். இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. உங்களுடைய தொலைக்காட்சியில் அது ஒளிபரப்பாக இருக்குது. ஹோமோசெப்பியன்ஸ் இனத்தின் மரபணு கிடைத்த இடமே தமிழ்நாடு. 60,000 ஆண்டுகளாக நாம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதை நான் சொன்னால் யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று இந்திய தொல்லியல் துறை ஆய்வாளர் அமர்நாத் ராமகிருஷ்ணன் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பல பெருமை பேசாதீங்க. இந்த பெருமையை நாங்கள் எப்படி பேசாமல் இருப்போம்? தினம் தினம் பேசுவோம், மேடை தோறும் பேசுவோம், வீதி எங்கும் பேசுவோம்.
அதனால் இவ்வளவு 60,000 ஆண்டு கால வரலாறு நிறைந்த தமிழினத்தை 70 ஆண்டு கால திராவிட கட்சியின் வரலாறுக்குள்ள சுருக்குவதை நாம் தமிழர் கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. இல்ல பழம்பெருமை பேசாதீங்கன்னு சொல்றதோடைய அவரோட கருத்தை நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நம்ம பெருமை கொள்ளலாம், ஆனா நாம கட்சிகள் இந்த ஆட்சியில என்ன செஞ்சிருக்கோன்றத பேசணும் அப்படிங்கிற. அது சரி அது அவருடைய கருத்தை அவர் பேசட்டும். நாம என்ன சொல்றோம்னா, இந்த 70 ஆண்டு கால திராவிட கட்சிகள் இந்த ஜனநாயகத்தை பணநாயகமா கொண்டு வந்து நிக்குது. இது ஜனநாயகமா இருக்குன்னா ஏன் ஐயாவுடைய ஜனநாயகம் படம் வரைக்கும் இவ்வளவு பிரச்சனை? ஜனநாயகமா இல்ல, இது பணநாயகமா நிப்பாட்டிட்டாங்க. ஜனநாயகனே வரமாட்டேன், இது ஜனநாயக நாடுன்னு சொல்றீங்களேன்னு கேக்குறாரு. நான் வந்து அதற்கு இல்லம்மா ஒரு நிமிஷம். ஜனநாயகன் நல்ல விஷயம் கேட்கிறேன், நான் கேட்டுறேன். அவர் கேட்டதை பொறுத்தவரை அதற்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் அது முழுக்க சிபிஎஃப்சி என்று சொல்லப்படுகிற கிடையாது. அது வேற. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. நானும் கூட சிபிஎஃப்சில ஒரு மெம்பரா இருந்தேன் 4 வருடங்கள். இதயத்துல்லா சார் இப்ப கூட இல்ல, அப்போ அவருக்கும் தெரியும் அது எப்படி நடத்துவாங்கன்ட்டு. ஒருவேளை இதயத்துல்லா அவர்கள் ஆமாம் அதுல அரசியல் அழுத்தம் இருக்குது என்று சொன்னா 10 வருஷம் காங்கிரஸ் கவர்மெண்ட்ல எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு அதாவது நான் மறுபடியும் சொல்றேன், நீதிமன்றத்துல அது இருக்குதா இல்லையா? இன்னைக்கு ஜனநாயகன் படம் வெளிவராததற்கு காரணம் நீதிமன்றம் என்று சொன்னால் நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களா இல்லையா என்பதுதான் விஷயம். அது நீதிமன்றம். ஒரு நிமிஷம். விஜயே இது வரைக்கும் அதை பத்தி பேசல. அந்த கட்சியை சார்ந்தவர் அதை பத்தி பேசல. ராகுல் காந்தி பேசுறாரு சார். ராகுல் காந்தி பேசுறாரு. ராகுல் காந்தி அவர்களுக்கு இல்லங்க ஒரு நிமிஷம். அதே மாதிரி ஐடி உங்க கையில இருக்கு. சிபிஎஃப்சி உங்க கையில இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் பேசி இருக்கிறார், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ராகுல் காந்தி ஏன் பேசுறாரு? திமுக இப்படி தோத்துரும், அது ஒரு அந்த கட்சி வராது அப்படின்றதுனால ராகுல் காந்திக்கு வேற வழி இல்ல. ஸ்டாலினுக்கு என்ன பிரச்சனைன்னா, காங்கிரஸ் ஒரு வேஸ்ட் லக்கேஜ், எல்லா மாநிலங்களும் தோத்துக்கிட்டே இருக்குது, முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் அப்படின்றதுனால இருக்கலாம். நமக்கு தெரியாது. திமுக தீய சக்தின்னு பேசுறாங்க, அவங்களுக்கு எப்படி அவர் ஆதரவு தருவார்? இல்ல, நான் சொல்வது நல்லா புரிஞ்சுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுவது பாஜக மீது குறை சொல்ல வேண்டும் என்று நான் மறுபடியும் சொல்கிறேன். நானும் சிபிஎஃப்சில ஒரு மெம்பரா இருந்தவன் தான். எந்த ஒரு சினிமாவுக்கும் எந்த படத்துக்கும் நான் கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 200-300 படங்களை நான் பார்த்திருக்கிறேன். எங்களுக்கு எந்த அழுத்தமும் கிடையாது. சமுதாயத்திற்கு மக்களுக்கு அது கெடுதல் என்றால் நிறுத்துவோம், அவ்வளவுதான். ஒரு முக்கியமான தகவல், சென்சார் போர்டு மெம்பராக இருந்தவன், தணிக்கை குழு மெம்பராக இருந்தவன். 4 பேர் பார்த்துட்டாங்கன்னா அந்த படத்தை, அதுல 3 பேர் ஓகே சொன்னாலும் இந்த ஒருத்தர் சொல்லி முடிச்சுக்கிறேன் சார், நடந்த சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்ப கையெழுத்து போட்டு முடிச்சிருவாங்க. இங்க அந்த மாதிரி செஞ்சு முடிச்ச பிறகு அந்த 4ல் ஒருத்தர் போய் ஒரு புகார் கொடுக்குறாரு. முடிஞ்சு போன ஒரு விஷயத்த ஜனநாயகனுடைய தயாரிப்பாளருக்கு உங்க இது முடிஞ்சிடும் 11ஆம் தேதி தரணும்னு சொன்ன இடத்துல ஒருத்தர் போய் புகார் கொடுக்கிறாரு, பாஜக காரரு. அந்த புகாரை வைத்துக் கொண்டுதான் இவ்வளவு நாடகமும். பாஜக காரன் தெரியுமா? நன்றாக தெரியும். நான் சொல்றேன், காங்கிரஸ் ஆட்சியாளத்தில் நான் சிபிஎஃப்சி மெம்பர். இன்னைக்கு பாஜக நான் கேட்கிறேன், நீங்க அதுல இருக்கும்போது காங்கிரஸ்காரரா செயல்படுவீங்களா? மோடி அமைச்சர் நியமிக்கப்பட்டவர்களா இல்ல காங்கிரஸ்காரர்களா சொல்லுங்க? அது மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒரு ஆட்சி வந்தா அது அதாவது தலைமை வழக்கறிஞர் யார் இருப்பா? தமிழ்நாட்டில் பிஜேபியா போடுவாங்க, யாரும் போடுவாங்க. அது மாதிரி சிபிஎஃப்சின்னு சொல்லும் பொழுது சிபிஎஃப்சின்னு சொன்னா தணிக்கை குழுவுல அந்தந்த காலத்தில் பாதி பேர் அந்த கட்சியை சார்ந்தவர் இருப்பார்கள், மீதி பேர் பொதுவான டாக்டர்கள், வழக்கறிஞர்கள், ஆடிட்டர் இருப்பாங்க. இன்னைக்கு முழுசுமே பாஜக ஆட்சி காலத்தில் எல்லாருமே பாஜக இருக்கிறதுனால ஜனநாயகனையும் தடுப்பாங்க, பராசக்தியும் தடுப்பாங்க, எல்லாத்தையும் தடுக்க முடியும். வந்ததுக்கு காரணம் 23 கட்டை கொடுத்துட்டு அப்புறம் தான் வந்திருக்கு. அதனால அது மட்டும் இல்ல, அது ஏன் வந்துச்சுங்கிறத பிரதமர் வீட்டுல போய் அல்லது பிரதமரோட
முருகன் வீட்டுல போய் பொங்கல் கொண்டாடுறதுனா நமக்கு தெரியாதா? அது உலகம் தெரியாதா? ஓ அதனாலதான் அது வந்துச்சா? எளிது சார், இதெல்லாம் சொல்லி கண்ணுக்கு என்ன சார், நம்ம கண்ணுக்கு எதுல தெரியுது? ஒரு அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனா அது ஒரு மேட்டர் வந்து கோர்ட்ல இருக்கும்போது அதை பத்தி பேசுவது நாகரிகம் அதுக்கு இல்ல. முன்னாடி எனக்கு முன்பு அதுக்கு முன்னாடி ஏன் பேசல? முதல் நாளே பிரச்சனை வரும்போதே நாங்க கோர்ட்டுக்கு போயிட்டோம் இல்லையா? சி உண்மையிலே கோர்ட் வந்து நீதி எப்போதுமே வெல்லும். we have a high regards for judiciary. இது ஒரு பக்கம். உங்க படத்தை அளிப்பதற்கு நீங்க எல்லாம் ஆதரவு கொடுங்க, நாளைக்கு மக்களுக்கு என்ன நீங்க ஆதரவு கொடுப்பீங்க? இருங்க சார், நான் பேசி முடிச்சேன். இப்போ வந்து குடியரசு இல்ல சார், இல்ல இப்போ அது நீங்க கோர்ட்டுக்கு போற அளவுக்கு அந்த பிரச்சனை ஆனதுக்கு யார் நீங்க காரணம்? ஒண்ணே அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் வந்து வாதாடுறாருங்க. அதான் சொல்லுங்க, யாருடைய அழுத்தம் சொல்லுங்க. அது அவ்வளவு பெரிய முக்கியமான இஷ்யூன்னு அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலுக்கு இல்ல அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரலுக்கு வேற கேஸே இல்லையா? இந்தியாவோட மிக உயரிய வழக்கறிஞர் அவர் ஜனநாயகனுக்கு வந்து வாதம் சார். இப்போ உங்களுடைய அதாவது உங்க மேல உள்ள உங்க குற்றச்சாட்டுக்கே நான் வரலையே. அமெண்ட்மெண்ட் 130th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது இந்த குடியரசுன்ற கான்செப்டுக்கே எதிரானதுல. நீங்க வேணும்னே ஒரு எம்பியோ எம்எல்ஏோ சீஃப் மினிஸ்டரோ 30 நாள் சிறையில் வச்சுட்டு உடனே ஆட்சியை கழிச்சிடலாம்ல. இது ஒரு இப்படி ஒரு இதுதான் அதாவது குடியரசுல ரொம்ப முக்கியம். எல்லாத்துக்கும் மேல நம்ம இதுவரையும் பேசினதுல ரொம்ப முக்கியமானது அரசியலமைப்பு சட்டம். அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காத ஒரு கட்சி இருக்குன்னா அது பாஜக தான். ஐ வில் டெல் யூ. அது ஒன்று வந்து இந்த செக்குலர் அப்படின்ற வார்த்தையே எடுத்துடணுன்றது தான் அவங்களுடைய அஜெண்டாவாக இருக்குது. அதிலும் முக்கியமாக ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன். இப்போ ஜனவரி 16th 2026 கேபினெட் வந்து அப்ரூவல் கொடுத்துருச்சு. அந்த யாரோடைய கமிட்டிக்கு, ராம்நாத் கோவிந்தோட கமிட்டிக்கு அப்ரூவல் கொடுத்துருச்சு. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படி சார் பாசிபிள்? இதெல்லாம் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வந்து பேணுறதா, போற்றுறதா, மதிக்கிறதா? சார் என்ன சார் அப்படிலாம் இல்லையா சார்? எங்க சார் சொல்றீங்க? இல்ல மைக் அவர்ட்ட இல்ல. வரேன் திரு சத்யன், let me finish. அதே போல இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட நம்ம எலெக்ஷன் கமிஷனரை யார் தேர்வு செய்வதா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜை வந்து எடுத்துட்டாங்களா இங்கேருந்து? கேபினெட்டை முடிவு பண்ணால் அது எப்படி இண்டிபெண்டன்ட் பாடியாக இருக்க முடியும்? தேர்தல் என்பது ஜனநாயகத்தோடைய ஆணிவேர். அதை நடத்த போற தேர்தல் அதிகாரி இந்திய நாட்டின் உயர்ந்த தேர்தல் அதிகாரியை ஒரு அமைச்சரவை தேர்வு செய்யணும்னா அது யாருக்கு வேண்டியவர்களை தேர்வு செய்வாங்க? அது எப்படி நியூட்ரல் பாடியா இருக்கும், இண்டிபெண்டன்ட் பாடியா இருக்கும்? எப்படி சார் அது இண்டிபெண்டன்ட் பாடியா தானே இருக்கணும்? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவர் தான் நியமனம் பண்ணணும். நீங்க எதுக்கு சார் நீங்க மெஜாரிட்டியா இருக்காங்க, உங்க இஷ்டத்துக்கு சட்டத்தை உருவாக்கிக்கிறீங்க. பாஜகவும் நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷனை, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்காமல் நடப்பதால் அதுவும் இந்த ரிப்பப்ளிக்கன் குடியரசுக்கு எதிரான ஒரு கட்சி தான். அதாவது செக்யூலர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை எப்பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து எமர்ஜென்சி போது கொண்டு வந்தது தான். ஏன்னா இந்தியா இஸ் a செக்யூலர் கண்ட்ரி சார். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லுது? யார் ஒருவர் இஸ்லாமியர் இல்லையோ, யார் ஒருவர் கிறிஸ்துவர் இல்லையோ, யார் ஒருவர் பார்சி இல்லையோ அவர் ஹிந்துன்றாங்க. அப்போ இது இந்து நாடு. இங்கே இருக்கக்கூடிய அனைவருமே இந்துக்கள் தான். இஸ்லாமியர்கள் உட்பட, கிறிஸ்தவர்கள் உட்பட அனைவருமே இந்துக்கள் அப்படிங்கிறதா. இந்தியர்கள் சொல்லுங்க, இந்தியர்கள் இந்துக்கள் இல்லைங்க. இதான் பிரச்சனையா? இந்துன்றது ஒரு மதமே இல்லைன்றது தாங்க அதனுடைய விஷயம். நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுங்க. இந்து என்பது ஒரு மதமே அல்ல. திருப்பரங்குன்றத்துல விளக்கேத்தணும்னா இந்து ஒரு மதம், ஆனா மற்ற நேரத்துல இந்து மதம் இல்ல. நல்லா புரிஞ்சுங்க. மறுபடியும் சொல்றேன், அங்க அறநிலையத்துறை எது டிஃபெண்ட் பண்ணுமோ அது வந்து ஆப்போசிட்டா போகுது. இதுதான் விஷயமே. இல்ல சார், இந்துக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் சொல்றீங்கல்ல, அது மத ரீதியா தான சொல்றீங்க. இந்து அறநிலையத்துறை, அப்ப இந்து மதம் இல்லன்னு ஏன் சொல்றீங்க? இல்லங்க, இந்து ஒரு வாழ்வியல் முறைன்னு உச்சநீதிமன்றத்துல அத்தனை பேருமே சொல்றாங்க. நாங்க அதுதாங்க சொல்றோம். திருப்பரங்குன்றத்துல அது மதம் சார். அதுக்கு வெளியில வந்தா மதம் இல்ல சார். இந்துக்கள்னு சொன்னா பல வழிபாட்டு முறைகளை கொண்டவர்கள் இந்துக்கள். அது சைவ மதம், வைணவ மதம், இந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால ஒவ்வொரு வாழும் முறை வேறு வேறு. அந்த கோவிலுக்கு உண்டான சொத்துல தீபம் ஏத்துறது தான் விஷயமே. அதை விட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அறநிலையத்துறை, இந்து அறநிலையத்துறையே போய் இங்க ஏற்றக்கூடாதுன்னு சொல்வதுதான், அதுதான் திராவிட மாடல். அதுதான் தேசத்திற்கு மக்களுக்கு எதிரானது நம்ம சொல்றோம். ஒரு நிமிஷம் அந்த செக்குலர் முடிச்சிடும். அதனால இந்த செக்குலர் அப்படின்ற அந்த வார்த்தையை வேண்டும் என்றே கொண்டு வந்து நுழைத்தது எமர்ஜென்சி காலத்துல.
அதற்கு முன்னாலே இந்தியா செக்யூலர் தான். இல்லைன்னா அப்போ ஜவஹர்லால் நேரு செக்யூலர்னு சொல்ல முடியுமா? சொல்லுவாரா? ஏற்றுக்கொள்வாரா? இதே இதெல்லாம் கிடையாது. இந்தியா இஸ் அ செக்யூலர் கண்ட்ரி ஆல்வேஸ். அதே மாதிரி ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன், இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் தான் செய்யப்படுகிறதுன்றதை தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. நம்முடைய சார் தமிழ்நாட்டில் கூட கிட்டத்தட்ட 1980கள் வரையில ஒரே தேர்தல் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் நடந்து கொண்டுதான் இருந்தது என்பதையும் தயவு செஞ்சு புரிஞ்சுங்க ஃபெலிக்ஸ். இங்கு தொடர்ந்து பல மாநில அரசுகள் கலைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் சட்டமன்றத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் வித்தியாசமான தேதிகளில் தேர்தல் வந்தது. இந்திரா காந்தி அவர்கள் ஏன் செக்குலர்னு கொண்டு வந்தாங்கன்னா, இது மாதிரி பிஜேபி கட்சி எதிர்காலத்தில் வரும், மோடி மாதிரி வர்றவங்க செக்குலரை எடுத்துருவாங்க, அதுக்காண்டி தான் கொண்டு வந்தாங்க. அவங்க தான் மன்னர் மானியத்தை ஒழிச்சாங்க. அதுக்கு முன்னே இருந்துச்சு. வங்கிகளை பூரா ஏழைகளுக்காக பொதுவாக ஆக்குனதும் அவங்க செஞ்சாங்க. அதுக்கு முன்னே எல்லாருக்கும் பொதுவாக இல்லை. இதெல்லாம் இந்திரா காந்தி செஞ்ச நல்ல சாதனைகள். தேங்க்யூ சார். முடிஞ்ச அளவுக்கு தலைப்பு விட்டே பேசணுங்கிறத நானும் ரொம்ப முயற்சி பண்ணுறேன். சகோதரர் ஃபெலிக்ஸ் வந்து பேசுறதுலாம் வந்து நிர்வாக தவறுகள், ஒரு அரசாலோட கையாளத்தனத்தினால ஒரு இயலாமையில் நடக்கக்கூடிய நிர்வாக தவறுகள். அப்படி பேசணும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு 4 நாளைக்கு இது வைங்க. 2021 திமுகலேருந்து ஆரம்பிச்சு 4 நாளைக்கு பேசலாம். மக்கள் நலன் கூட்டணி என்ன அப்படிங்கிற பேசிட்டு போய் அரசியல் வரப்போது கூட்டணி சூழல்கள்லாம் மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு, அதை பற்றி பேசணும். அதுக்காக தான் முதல்ல நான் வந்து மரியாதை கான்ஸ்டன்டின் கேட்டேன், நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது செய்த சாதனைகளை பட்டியலிடுங்க. இப்போ சாதனைகளை சொல்ல முடியல. அதனால தான் பாருங்களேன், இங்கே வந்து தண்ணி டம்ளர்லாம் அப்படியே தான் இருக்குது. எங்களுக்கு ஒரு பதட்டம் இல்லை, டென்ஷன் இல்லை. அங்கே தண்ணி டம்ளர் காலியாகிடுது. என்னடா சொல்ல சார், நீங்கள் பேசும்போது இடைமறிக்கல என்ன? இப்போ என்ன விஷயம் நான் வேணால் பட்டியலிடுறேன். இந்த பட்டியல் என்னங்கிற கேட்டுட்டு வேணால் மரியாதைக்குரிய கான்ஸ்டன்ட் பதில் சொன்னால் அடுத்த சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல. காங்கிரஸோட இங்கே பொன்மனச்செம்மல் கூட்டணியில் இருந்தார். அப்போ என்னென்னா காமராஜ் அறிமுகப்படுத்தப்பட்ட மதிய உணவு திட்டத்தை வந்து என்ன சொன்னார்னா, அதை விரிவாக்கம் பண்ணணும், மதிய ஊட்டச்சத்து உணவு திட்டமாக நான் அறிமுகப்படுத்துகிறேன், உலக வங்கியில் நான் கடன் வாங்குகிறேன், அதை ஆரம்பிக்கிறேன்னாரு. மதுரையில் கொட்டாம்படியில் ஆரம்பித்தோம். உலக வங்கி கடன் தரணும் அப்படின்னா மத்தியில் இருக்கிற அரசினுடைய அழுத்தமும் இருக்கணும். மத்திய அரசு அழுத்தம் காங்கிரஸ் கொடுத்தாரு. அப்புறம் வந்து இங்கே கரண்ட்டு, நம்ம எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆட்கள் வந்து எங்கள் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர்கிட்ட வந்து, ஐயா நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கொஞ்சம் தட்டுப்பாடு வரக்கான வாய்ப்பு இருக்குது, ஏன் பண்ண நிலக்கரி கிடைக்க மாட்டேங்குது, சரியா ஏன் பண்ண கப்பல் வழியாக தான் நிலக்கரி வரணும், கல்கட்டாலேருந்து ஒரிசா வருது, ஒரிசாலேருந்து இங்கே வரணும் ஐயா, அதனால் தாமதம் ஆகுதுன்னு. உடனே மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதினார். 2 கப்பல் வாங்குவதற்கு அனுமதி அளித்தது மத்திய அரசு. அதற்கு அண்ணான்னு பேர் வச்சார். கப்பலுக்கு அண்ணான்னு பேர் வச்ச வரலாறு இருக்குது எங்கள் கட்சிக்கு. அடுத்து புரட்சி தலைவி அம்மா வந்தாங்க. சமூக நீதி காப்பாற்ற வேணும்னு சொல்லி இந்தியா முழுக்கும் 50 விழுக்காடு இருந்த இடஒதுக்கீடை 69 விழுக்காடாக மாற்றினார்கள். இப்போ நான் அப்படி சொல்கிறேன், புரட்சித்தலைவி அம்மா வந்து 69 விழுக்காடு இனிமேல் நடைமுறை அப்படின்னு சொன்னால் சட்டமாயிருமா? சட்டமாகாது. அது உரிய அங்கீகாரம், அரசாணை வெளியிடப்பட வேண்டும். அரசாணை வெளியிட்டால் மட்டும் அது நடைமுறை வராது. கான்ஸ்டிடியூஷன் அதில் மாற்றம் செய்யணும். அப்போ கான்ஸ்டியூஷன் எப்படி மாற்றுவோம்? நாடாளுமன்றத்தில் வச்சு சபைகளில், 2 சபைகளிலும், லோக்சபா ராஜ்யசபாவில் வச்சு அது வந்து வாக்கெடுப்பு நடத்தி அதை பாஸ் பண்ணாதான் அது நடக்கும். காங்கிரஸுக்கு அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்தில் வைத்து அதை பாஸ் செய்து அரசாணையாக வெளியிட்டு இன்றைக்கு நடைமுறை இருக்க சாதித்தவர் புரட்சி தலைவி அம்மா. இது வரலாறு சார். நான் காங்கிரஸ் தானே சொல்றேன், ஏன் சிறுவா டென்ஷன் ஆறீங்க? ஒருவேளை அவங்களுக்கே நம்பிக்கையில் போல் இருக்கு. நாம் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருப்போம், நல்ல விஷயம் பண்ணியிருப்போம் சொல்லி காங்கிரஸுக்கே நம்பிக்கையில் போல் இருக்கு. அதான் காங்கிரஸின் பேர் துணை வரை பதட்டத்தில் வராங்க. இல்லை நாங்கள் தான் பண்ணோம், நாங்கள் தான் பண்ணோம் அப்படின்னு. அதனால கிரெடிட் உங்களுக்கு தான் கொடுக்குறேன். இது எதுக்கு? இது எதன் அடிப்படையில் அப்படின்னா, இது எங்கள் கொள்கையின் அடிப்படை. கொள்கை என்ன சொல்லுது? மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுதான் எங்கள் அண்ணாவோட கொள்கை. அந்த கொள்கையில் தான் நாங்கள் இன்றைக்கி மத்தியில் ஆட்சி அமைப்பதற்கு கூட்டாட்சி தத்துவமாக இருந்தால் சப்போர்ட் கொடுக்குற கூட்டாட்சி தத்துவத்தில் இருப்போம். ஆனால் மாநிலத்தில் சுயாட்சி, மாநிலத்தில் சுயாட்சின்னு என்ன அர்த்தம்? இங்கே இருக்கக்கூடிய மண், மொழி, மானம், உரிமை சார்ந்த விஷயங்களை சுயாட்சியாக நாங்களே பார்த்துக்குவோம். மத்தியில் கூட்டாட்சி இருக்கும்போது அழுத்தம் கொடுத்து நிறைவேற்றுவோங்கிறது தான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கொள்கை. திமுகவோட கொள்கை அந்த கொள்கை என்ன கிடையாது. விவசாயியோட வாழ்வாதாரத்தை அழித்து தஞ்சை மண்டலத்திலே சுடுகாடாக மாற்றுறதுக்கு மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கொண்டு வந்து அதுக்கு ஒரு பேட்டியும் கொடுத்தார் டிஆர் பாலு. தஞ்சை மண்டலத்துக்கு மிக மாத்தான திட்டம் நான் கொண்டு வந்தேன்னு சொல்லாதீங்க, திமுக கொண்டு வந்து சொல்லுங்கன்னு பேட்டி கொடுத்தாரு. பின்னாடி பேக் அடித்த உடனே விவசாயிகளாக போராடி பேக் அடிச்சோன்னு என்ன சொன்னார்? நாங்கள் திட்டத்துக்கெல்லாம் அப்ரூவல் கொடுக்கல, ஆய்வுக்கு கொடுத்தோம் அப்படிங்கிறது. இப்போ புரிஞ்சா என்னென்னு? விஷம்னு தெரிஞ்சே நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆய்வுக்கு கொடுத்தோம். இதுதான் வரலாறு. மண்ணை காவு கொடுத்தது நீங்கள் கூட்டணியில் இருக்கும்போது தான் கச்சத்தீவு என்கின்ற ஒரு மண்ணை காவு கொடுத்தீங்க. எத்தனை ஆயிரம் மீனவர்கள் இறந்தார்கள்ங்கிறது வரலாறு. ஆனால் அதே நீர் உரிமை, நீரின்றி அமையாத உலகன்னு சொல்லுவோம், அந்த நீர் உரிமை காவிரி மேலாண்மை ஆணையம் பெறுவதற்கு சட்ட போராட்டம் நடத்தி நாடாளுமன்றத்தை 22 நாள் முடக்கி மத்திய கூட்டணி பாஜக இருக்கும்போது அவங்க மேலே அவதூறு வழக்கு போட்டு நிலைநாட்டினது எடப்பாடியார். இதுதான வரலாறு.
எந்த மாநிலத்திலையுமே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு ஒன்றும் இல்லை. எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி திமுக தப்பி தவிர ஆட்சிக்கு வந்ததுன்னா திருப்பி போய் தொடச்சி அந்த மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு வேற ஏதோ ஒரு பேர் வச்சிருவானுங்க. நான் சத்தியன் பேசுகிற போது ஏதேனும் உண்மையை பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பொய்யை தெளிவாக பேசுவதில் சத்தியனுக்கு நிகர் யாரும் இல்லை. காவேரி பிரச்சனையை விட்டு கொடுத்தது திமுக அப்படிங்கிறாரு. காவேரியில் உச்ச நீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பு சொல்லியிருக்கு. அந்த 50 ஆண்டு காலத்தில் மாற்றி அமைக்க வேண்டும், அதை திருப்பி கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லியிருக்கு. இதைத்தான் திமுக சொல்லிச்சு. இதை திமுக சொன்னால் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை நீங்கள் எப்படி மாற்றுவீங்க? உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சா தமிழ்நாடும் கர்நாடகாவும் மீண்டும் போடணும் அப்படின்னு சொல்லி 1924 போடப்பட்ட ஒப்பந்தம் 1974 வரைக்கும் செல்லும், அதன் பிறகு செல்லாது என்று தீர்ப்பு இருந்ததா? அப்படி கிடையாது. 50 ஆண்டுகளுக்கு பிறகு இருக்கிற உபரி நீரை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நீங்கள் ஒப்பந்தமிட்டுக் கொள்ளலாம். அதைத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிச்சு. அதில் எந்த காவேரி உரிமையை நாங்கள் எங்கே விட்டு கொடுத்தோம்? இன்னொன்று 1989 ஐயா விபிசி இருக்கும்போது காவேரிக்கு ஆணையம் அமைத்தது திமுக. இடைக்கால தீர்ப்பு 213 டிஎம்சி வாங்கி தந்தது திமுக. 197 இறுதி தீர்ப்பு வாங்கி தந்தது திமுக. அந்த 197 காப்பாற்ற முடியாம அதுல 13 டிஎம்சியை விட்டு கொடுத்த எடப்பாடி தமிழ்நாட்டுக்கு துரோகம் செஞ்சாரா? 197 டிஎம்சியை வாங்கி தந்த திமுக துரோகம் செஞ்சது. டாஸ்மாக் பிரச்சனை இருங்க டாஸ்மாக் அது முடிச்சிட்டு போங்க. டாஸ்மாக் பிரச்சனையில எல்லாரும் எடுத்த உடனே என்ன சொல்றாங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்தார்கள், டாஸ்மாக்கிலே வாங்கி கொண்டார்கள். நான் கேட்குறேன், 3000 எனக்கு தெரியும், 6856 கோடி நாங்கள் கொடுத்தது. டாஸ்மாகில் அன்னைக்கு வருமானம்னு நம்ம பத்திரிகை உட்பட எல்லாரும் எடுத்து போட்டது வெறும் 610 கோடி. கொடுத்தது அவ்வளவு வந்திருந்தா எத்தனாயிரம் கோடி வந்திருக்கணும்? 6850 கோடி வந்திருக்கணும். 6851 கோடி வந்திருக்கணும். இன்னொன்னு சொல்றேன், இந்தியாவில் மாநிலங்களில் வரக்கூடிய ஜிஎஸ்டிபியின் அடிப்படையில் 5% மட்டும்தான் நமக்கு வந்து டாஸ்மாக் கான்ட்ரிபியூஷன். இதை நான் சொல்ல உங்களுடைய ஒன்றிய அரசினுடைய இது சொல்லுது. நம்ம இங்கே தமிழ்நாட்டில் எல்லாருமே குடிகாரன் அப்படிங்கிற மாதிரி. சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார், 20% கூட இங்கே குடிகாரன் கிடையாது சார். 80% தமிழர்கள் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம் குடிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று. ஆனால் இதில் என்ன சிக்கல் அப்படின்னா இந்தியா முழுக்க இருக்கிறதுல உத்தரப்பிரதேசம் தான் முதல்ல. சார் உங்க புள்ளி விவரத்தை தான் நான் சொல்றேன். உங்களுடைய புள்ளி உங்களுடைய புள்ளி விவரம் தான். நான் வந்து இது இல்ல அது இல்ல சொல்றேன். ஒரு நிமிஷம், நான் ஒண்ணு சொல்றேன். வடகிழக்கு மாநிலங்கள் இருக்குல்ல, அங்க அருணாச்சலம், அந்த வடகிழக்கு மாநிலங்கள்ல நீங்க மாநிலத்துல 53% பேர் குடிகாரர்கள் தெரியுமா? என்ன சொன்னாங்க? நான் பேசுறேன், என்ன விட்டுருங்க. நாராயண என்ன விட்டுருங்க. அதாவது இங்க என்னன்னா, சத்தியன் பேசுகிறார், மீண்டும் மீண்டும் அவர் அதிமுகவில் நடக்காத, திமுகவில் நடக்காததையெல்லாம் அவர் சொல்லிட்டு இருக்கும்போது நான் பொறுமையாக இருக்கிறேன். ஏன்னா எனக்கு தைரியம் உண்டு, என்னிடம் உண்மை இருக்கிறது. இந்த மண்ணுக்காக நாங்கள் உழைத்திருக்கிறோம். இன்னைக்கும் இந்தியாவில் வறுமையில் வெறும் 2% மட்டும்தான் தமிழ்நாட்டில் 2% பேர் தான் வறுமையில் இருக்கிறதாக ஒன்றிய புள்ளியியல் விவரத்துறை மோடி அரசு சொல்லுது, தமிழ்நாடு சொல்லல. அப்போ 98% மக்கள் இன்றைக்கு வறுமை கோட்டிற்கு மேலே இருக்கிறார்கள் என்றால் யார் காரணம்? ஜிடிபி 10% கொடுக்கிறோம்னா அதுக்கு யார் காரணம்? 32 லட்சம் இளைஞர்கள் இந்த 5 ஆண்டுகளில் வேலை வாய்ப்பை வாங்கி இருக்கிறார்கள் என்றால் யார் காரணம்? அப்படியானால் இருக்கலாம், நிர்வாகத்தில் ஆங்காங்கே பிரச்சனைகள் நான் மறுக்கல. எந்த இடத்துலையும் நான் வந்து ஒரு 8 கோடி மக்கள் நடமாடுகிற இடங்களில் கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இருக்கத்தான் செய்யும். கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ் இல்லாத ஒரு மாநிலத்தை எனக்கு சொல்லுங்களேன். இருக்கும், ஆனா நடவடிக்கை எடுக்கப்படுகிறதா? என் தம்பி நாம் தமிழர் ரொம்ப உற்சாகமாக சொன்னார், நாங்கள் வந்து கீழடியில் முதல் 10 அடி திராவிடம், மீதி 90 அடி தமிழ். மீதி 90 அடியில் இருக்கிற தமிழை வெளியே கொண்டு வந்தது திராவிடம் தான். தமிழர்களுக்குடைய நாகரிகத்தை அதைத்தான் நான் சொல்றேன். நாங்க அப்போ நீங்க வந்து ஏதோ நாங்க தமிழுக்கு எதிரி மாதிரி நீங்க நிப்பாட்டுறீங்கல்ல. இன்னைக்கு தமிழினம் தலை உயர்ந்து நிற்பதற்கு, தலை நிமிர்ந்து நின்று நாங்கள் தமிழன் என்று சொல்வதற்கு எங்கள் மொழியை, எங்கள் இனத்தை, எங்கள் மண்ணை நாங்கள் காப்பாற்றி இருக்கிறோம். ஒருவேளை அதிலே விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேறு. ஆனால்
இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இந்திய மாநிலங்களிலே தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் அதில் எங்கள் உழைப்பு இருக்கிறது, திராவிட இயக்கத்தினுடைய பங்களிப்பு இருக்கிறது. தேங்க்யூ. நிறைவான சுற்று நம்ம நிகழ்ச்சியை முடிக்க போறோம். இதுதான் கடைசி. இதுக்கு மேல அவங்க பேசுனதுக்கு அப்புறம் யாரும் இடமறிக்கிறது கிடையாது. நிகழ்ச்சியை முடிச்சாகணும். அதை எல்லாருக்காகவும் சொல்லிக்கிறேன். திரு ஃபிலிக்ஸ், நிறைவான சுற்று உங்களுடைய. டாஸ்மாக் நம்ம நினைக்கிறோம் தமிழக அரசுக்கு அதிக வருவாய் ஈட்டி கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே டாஸ்மாக் நட்டத்தில் ஓடுது, பல பேருக்கும் தெரியாது. ஏன்னா டாஸ்மாகில் நடக்கிற ஊழல் தான் பெரும் ஊழல். நேராக ஃபேக்ட்ரியிலேருந்து டாஸ்மாக் குடவுனுக்கு வந்து குடவுன்லேருந்து கடைக்கு போகணும். அப்போ தான் ஒரு செயின் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். நேராக குடவுன்லேருந்து கடைக்கு போயிடுது. அங்கே விற்கிற காசு எங்கே போகுது யாருக்கும் தெரியாது. கிட்டத்தட்ட 50,000 கோடி. ஒரு ஐ திங்க் ஒரு 15 கம்பெனிஸ் தான். 15 கம்பெனிஸை வந்து ஒரு ஒரு ஆண்டுக்கு 50,000 கோடியை வந்து டர்ன் அவுட் பண்ணியிருக்காங்க. இது அஃபிஷியலு. அன்அஃபிஷியலாக இன்னும் எத்தனை கோடி அங்கே போகுதுன்னு தெரியல. அதற்கு அடுத்தது 32 லட்சம் வேலைவாய்ப்புகள்னு சொன்னார். அது குறித்து நம்ம சிஎம் பேசும்போது 80 லட்சம்ன்றாரு. யார் சொல்கிறது உண்மை? வேலை வாய்ப்பு எத்தனை பேருக்கு கிடைச்சது? வெள்ளை அறிக்கை கொடுங்க. வெளிநாட்டிலேருந்து 12 லட்சம் கோடி முதலீட்டு எடுத்துகிட்டு வந்தேன்னு சொல்லுங்க. எந்த கம்பெனிஸ் அப்படி 12 லட்சம் கோடி கப்பலில் எடுத்து வந்தீங்களா, ஃப்ளைட்டில் எடுத்து வந்தீங்களா, எதில் எடுத்துகிட்டு வந்தீங்க? தயவு செய்து அதை பற்றி ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஜிடிபி பற்றி சொன்னார். உண்மையிலே ஜிடிபி இந்த தமிழ்நாடு உயர்ந்திருக்கிறது என்றால் அதற்கு தமிழர்களாகிய நமது உழைப்பு தான் காரணம். இந்த ஜிடிபியை கொஞ்சம் டிவைட் பண்ணி பார்ப்போம். ஜிடிபி டிவைட் பண்ணி பார்ப்போம். நம்ம தமிழக பாப்புலேஷனில் 40% அக்ரேரியன் பாப்புலேஷன். அக்ரிகல்ச்சர் க்ரோத்து டவுனில் போயிருக்கு, மைனஸில் போயிருக்குது. இத்தனைக்கும் இவங்க அக்ரிகல்ச்சருக்கு தனி பட்ஜெட் போட்டாங்க. அதுக்கு அடுத்தது மேனுஃபேக்சரிங் செக்டார் 30% தான் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி லைக் முடி வெட்டுறவர், ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டுறவர், அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர் எழுதுகிறவர், ஹோட்டல் நடத்துகிறவர், டூரிசம் நடத்துகிறவர், இந்த சர்வீஸ் செக்டார் தான் 50% உங்களுக்கு வந்து ஜிடிபியில் ஏற்றமாக இருக்குது ஒழிஞ்சு. அது நம்முடைய மனித உழைப்பில் வந்தது அந்த ஜிடிபி. அதனால் இந்த கவர்மெண்ட் முன்னெடுத்த விவசாயம் ஃபெயிலு. 40% மக்கள் அதில் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது இவங்க வந்து ஃப்ரீயாக எலக்ட்ரிசிட்டி கொடுத்து, கரண்ட் கொடுத்து, தண்ணி கொடுத்து மேனுஃபேக்சரிங் செக்டார் வச்சாங்களா, அதுவும் அவுட்டு. அதனால் இந்த அரசு உருட்டு அரசு. இதற்கு மாற்று ஒரே அரசு திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி மட்டுமே மாற்று என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தெரு தெருவாய் படிப்பகம் திறந்து படிக்க வைத்தவர் நமது ஐயா காமராசர் விருது வாங்கிய ஐயா இதயத்துல்லா அவர்களிடம் சொல்கிறேன். தெரு தெருவாய் படிப்பகம் திறந்து படிக்க வைத்தவர் காமராசர். அதே தெரு தெருவில் குடிப்பகங்கள் திறந்து நம்ம எல்லாம் குடிகாரர்களாக மாற்றியது திராவிட மாடல். தமிழ்நாட்டிலே இளம் விதவைகள் அதிகமாகி விட்டார்கள் என்று தேர்தலுக்கு முன்பாக வீதி வீதியாக தெரு தெருவாக பேசியது நானோ தாவேகா தோழர்களோ அல்ல. பேசியது அம்மையார் கனிமொழி அவர்கள். வீதி வீதியாக பேசினார். நாளை திமுக அதிகாரத்திற்கு வந்தால் மதுக்கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் என்றார். இதுவரை எத்தனை மதுக்கடைகளை இந்த கடைசி 5 ஆண்டுகளில் திமுக மூடி இருக்கிறது என்ற கேள்விக்கு ஐயா பதில் சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு சொன்ன வாக்குறுதியில் ஒன்றை கூட நிறைவேற்றவில்லை. அதற்கடுத்து இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை. 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகளை திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தவுடன் விடுதலை செய்வோம் என்று சொன்னார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் எத்தனை இஸ்லாமிய சிறைவாசிகள் நீங்கள் விடுதலை செய்திருக்க என்ற கேள்வியும் உங்கள் முன்னால் வைக்கிறோம். இது போல பலாயிரக்கணக்கான கேள்வி முன்னிருக்கு எங்களுக்கு. அதனாலதான் நாங்கள் சீமானின் கரம் பிடித்து நாம் தமிழரை களத்தில் அரசியல் களத்தில் நிக்கிறோம். யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நிக்கிறோம். இந்த தேசத்தின் குடியரசு தினத்தில் நம்ம சொல்றோம், பகத்சிங் சொல்றான், பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் என்னுடைய கனவு இந்தியா என்று சொன்னான் பகத்சிங். அதேதான் இன்றைக்கு சீமான் சொல்கிறார். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு தமிழர்களுக்கு கிடைக்கணுங்கிறாரு. ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க, நாங்க பொங்கலுக்கு 3000 கொடுக்குறோம். நாங்க நீங்க ஏன் இத்தனை 4 பொங்கலுக்கு கொடுக்காத 3000 இந்த பொங்கலுக்கு ஏன் கொடுக்குறீங்க? தேங்க்யூ. நிறைவான கருத்துக்கள், பதில்கள் மட்டும் இருந்தா நல்லா இருக்கும். புது குற்றச்சாட்டுகள் வேணா நிகழ்ச்சி முடிக்கணும். எஸ், இது சும்மா சுருக்கமாக சொல்லணும்னா உருட்டு, திருட்டு, புரட்டு, மிரட்டு, இவ்வளோதான் சுருக்கமாக. உருட்டு அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கையிலேருந்து ஆரம்பிக்கும். அதில் உள்ள உருட்டாது. அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்தோடனே திருட்டு. எவ்வளோ ஆட்டையை போடணுமோ ஆட்டையை போட்டுக்கும். சகோதரர் ஃபெலிக்ஸுக்கு சொல்கிறேன், எதுக்கு துறை வாரியாக போகணுமே? மொத்தம் எல்லா துறையும் சேர்த்து 3 லட்சம் கோடி அடிச்சிட்டாங்கிற நாங்கள் கவர்னர் ஆதாரபூர்வமாகவே கொடுத்தாச்சு. நாம் எதுக்கு டாஸ்மாக் அதுன்னு பார்க்கணும்? ஸோ உருட்டு, சுருட்டு, அடுத்தது மிரட்டு. இதை யாரும் கேள்வி கேட்டான்னு வச்சுக்கோங்க, விமர்சனம் வச்சாலும் சரி, நைட்டு 12 மணிக்கு கதவு தட்டி அவனை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு ஒரு 15 நாளைக்கு போட்டுருணும். நான் மிரட்டு. அடுத்தது புரட்டு. புரட்டுங்கிற என்ன தெரியுமா? எந்த சாதனையுமே செய்யாமல் அடுத்தவங்க சாதனைக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு, பாருங்கள் பாலார் ஓடுகிறது, பாருங்கள் தேனர் ஓடி. இதுக்கு காரணம் நாளைக்கு இது சொன்னால் கூட ஆச்சரியம் இல்லை, டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலம் கட்டுறது கருணாநிதினால தான். டொனால்ட் ட்ரம்ப் ஆங்கிலம் கட்டுறது கருணாநிதி தான். சைனாவில் மாவோயிஸ்ட் சுயமரியாதையோடு எழுந்து நடப்பது மு க ஸ்டாலினால தான். உருட்டு,
சுருட்டு, புரட்டு, மிரட்டு, இவ்வளோ மட்டும்தான் திமுக. தேங்க்யூ திரு கான்ஸ்டன்ட். நண்பர் சத்யன் சொன்ன அத்தனைக்கும் எடுத்துக்காட்டு அதிமுகவிலே தான் இருக்கிறது. சுருட்டியது யார் என்று உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது. A1, A2, A3, A4, அதில் A1 இல்லை, A2, A3, A4 இருக்கிறது. ஆக அதில் சுருட்டியது யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு இப்பொழுதும் நான் கேட்கிறேன், நாராயணன் அண்ணனுடைய ஒன்றிய அரசு என்ன சொல்லி இருக்கிறது? பெண்களின் பாதுகாப்பில் சிறந்த நகரம் எது என்று கேட்டால் சென்னை. அவரே மத்திய பிரதேசத்தில் ஒரு பெண் தான் பாதிக்கப்பட்ட போது நான் சென்னைக்கு தமிழ்நாட்டிற்கு போகிறேன், ஏனென்றால் பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி அங்கே தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் மீடியாவில் பார்ப்போம். அப்படியானால் இருக்கலாம், சில குறைகள் இருக்கும், நான் மறுக்கவே இல்லை. யார் ஒருவர் ஆட்சிக்கு வந்தாலும் சில குறைகள் இருக்கலாம். ஆனால் நிறைகள் என்னவாக இருக்கிறது? தமிழ்நாடு எங்கே இருந்தது, இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? தொழில்துறையில் எவ்வளவு முன்னேறி இருக்கிறோம்? அங்கே சகோதரர் ஃபெலிக்ஸ் சொன்னார், நிர்வாகத்திலே இருக்கிற பிரச்சனைகள் சரி செய்யலாம். ஆனால் இந்த சூழ்நிலையிலும் தமிழ்நாட்டை, இந்தியா மட்டுமல்ல கனடாவே தமிழ்நாட்டை தான் பின்பற்றுகிறது. தம்பி சொன்னார் சகோதரர் சத்யன், இங்கே நாங்கள் காலை உணவு போட்டவுடன் கனடாவிலே பாராட்டு வந்தது, நாங்களும் அதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னார். உலகத்திற்கு முன்மாதிரியான திட்டங்களை கொண்டு வந்ததும் இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு தான். தமிழ்நாட்டை இருந்த இடத்திலிருந்து இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாற்றி இருக்கிற திராவிட முன்னேற்ற கழக அரசு, தளபதி மு.க. ஸ்டாலினின் அரசு 2026 மீண்டும் வெல்லும். எங்கள் கூட்டணி இந்த தேசம் முன்னேறுவதற்கு உழைக்கும். நன்றி. எட்ட இலக்கத்துக்கு மேலே இன்னைக்கு தமிழ்நாடு உங்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு. அதே மாதிரி ஜிடிபி ஏறத்தாழ 16க்கு மேலே போயிருக்கு. இது மாதிரி இதுவரை இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இன்றைக்கி பல லட்சம் கோடி வந்திருக்கு. இதெல்லாம் இந்த உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதற்கு காங்கிரஸ் உறுதுணையாக இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய அளவில் நான் ஏற்கனவே சொன்னேன், அகில இந்திய அளவிலும் காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவை சுதந்திரத்துக்கு தந்தது மட்டுமல்ல, சுதந்திரத்துக்கு எதிராக பாஜக இருந்தது. மகாத்மா காந்தியை கொல்வதற்கு கூட சிலர் காரணமாக இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், இத்தகைய பெருந்தலைவர் காமராஜரை கூட டெல்லியிலே உயிரோடு எரிப்பதற்கும் துணிந்தவர்களையும் யார் என்பது நமக்கு தெரியும். ஆக இன்றைக்கு இந்தியாவிலே இதுவரை வளர்ச்சி என்று இருந்தது, இன்று மதவெறி என்ற ஒரு நிலைக்கு சென்று விட்டது என்பதோடு இன்றைக்கு உள்ள நிலைக்கு தொடர்ந்து இந்த தமிழக மக்கள் 2019, 21, 24, இனி 26 எல்லாவற்றிலும் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணியை தமிழகத்தில் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இனியும் கொண்டு வருவார்கள். காரணம், அவங்களுக்கு தெரியும், தமிழர்களுக்கு விரோதமாக, தமிழர்களுக்கு நிதி கொடுப்பதிலே விரோதமாக, தமிழர்களுடைய கல்விக்கு விரோதமாக, தமிழர்களுடைய மொழிக்கு விரோதமாக எல்லாவற்றையும் எதிராக செய்யக்கூடிய பாஜகவோடு அதிமுக சேர்ந்ததால் மிதந்து கொண்டிருந்த ஒரு அதிமுக இன்னைக்கு கவிழும் நிலையிலே போய்கொண்டு இருக்கிறது. நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலிலே காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆவார்கள் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறோம். ஒரு நாடு, குடியரசு நாடு, குடிமக்களுடைய முன்னேற்றத்துக்காக உழைக்க வேண்டுமே தவிர அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் மின்சாரம், அனைவருக்கும் குடிநீர், அனைவருக்கும் சுகாதாரம், இதுதான் மோடி அவர்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை. ஆனால் அனைவருக்கும் சாராயம், யாருக்குமே அனைவருக்கும் பாதுகாப்பு இல்லை, குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை. நம்ம நிறைய இந்திய குடியரசுக்கு பங்களித்தவர் யார், இந்திய தேச நலனில் அக்கறை கொண்டவர்கள் யார், நீங்கள் காரசாரமான விவாதங்கள் நடந்தது. நாங்கள் அதிகம் செஞ்சுருக்கோமா, நீங்கள் அதிகம் செஞ்சுருக்கீங்களான்னு எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டாங்க. நம்முடைய அரசியல் மேடைகளில் இது ரொம்ப சாதாரணமான விஷயம். எல்லாரும் அவரவருடைய கருத்தில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க, அவரவர் அந்த பிரச்சனையை முன்னெடுத்துக்குவாங்க. இன்னும் தேர்தல் காலம் வரப்போகுது, அதில் இன்னும் இந்த சூடு வேகமாக பறக்கும். கண்ணா பின்னான்னு எல்லா பக்கத்துலேயும் அந்த சண்டைகள்ங்கிறது நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இந்திய தேசம் என்று வரும்போது நம்ம பெருமிதத்தோடு சொல்லணும், இங்கே இருக்கிற எல்லாரையும் பாராட்டணும். இங்கே இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் ஒன்றா சேர்ந்து நிற்பாங்க. அதுதான் நம்ம இந்தியாவுடைய பெருமை. நம்ம கடந்த ஆண்டு ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று நடத்தினோம். திமுக, அதிமுக, நாம் தமிழர், பிஜேபி, காங்கிரஸ் யாரா வேணா இருக்கட்டும், அந்த 2 வீராங்கனைகள் அங்கே நின்று அந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தப்போ நம்ம அத்தனை பேருக்கும் அந்த பெருமிதம் வந்ததா இல்லையா? அதுதான் இந்தியா, அதுதான் நம்முடைய ஒருமைப்பாடு, அந்த ஒற்றுமை தான் இந்தியா.
கட்சி வேறுபாடுகள் இன்றி நாம் அனைவர்களும் இந்தியராக ஒன்றாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுல இந்த குடியரசு நாளில் மீண்டும் நாம் பெருமை கொள்வோம். அந்த ஒற்றுமை உணர்வோடு இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செய்வோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 6 விருந்தினர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பார்வையாளர்களாகிய உங்களுக்கும் நன்றி.